குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே, சங்கீதம் 65 நீங்க சொன்னீங்களே 11வது வசனத்தில் வருஷத்தை நன்மையினாலே முடிசூட்டுகிறவர், பாதைகளை எல்லாம் நெய்யாய் பொழிய பண்ணுகிறவர் என்று இந்த நாளிலும் கூட ஆண்டவரே அந்த வசனத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். நாங்கள் எதனாலே விசேஷித்தவர்கள்? எங்க தேவன் எங்களோடு கூட வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரை எங்களோடு கூட இருக்கிறபடினாலே, எங்களை நடத்துகிறபடினாலே, ஆண்டவரே உமது கரங்களிலே ஒரு தாயை போல எங்களை தேற்றி, ஒரு தகப்பனை போல எங்களை சுமக்கிற உமது கிருபைகளை இந்த வருஷத்திலே நீங்க எங்களுக்கு ஆண்டவரே நினைவு கூறும்படி செய்து முடிக்கும்படி எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களை தயவாய் மன்னிப்பீராக. அன்று இளைய குமாரன் ஆண்டவரே தன்னுடைய குறை குற்றங்களை உணர்ந்து தகப்பனிடத்தில் வந்த பொழுது தள்ளிவிடாமல், அனைத்து தகப்பன், பொல்லாத தகப்பன் தன் மகனை அணைத்தது போல நல்ல தகப்பனாகிய நீங்க இந்த வருஷத்திலையும் ஆண்டவரே ஒருவேளை எங்களுடைய குறை குற்றங்களை எல்லாம் நீர் மன்னித்து எங்களை சுமந்து இந்த வருஷத்திலையும் காக்கும்படி உமது உறவிலே நாங்கள் மறுபடியும் எங்களை புதுப்பித்துக் கொள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த நல்ல பங்காகிய மரியாதை போல தன்னை விட்டு எடுபடாத அந்த நல்ல பங்காகிய ஆண்டவரே அந்த அதிகாரத்தையும் பாதரட்சை என்கிறதான ஆயத்தத்தையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ரட்சிப்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அந்த வஸ்திரங்களை நாங்கள் மறுபடியும் ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிற ஜனங்களாய், ரட்சிப்பை நிறைவேற்றுவதற்கு எங்கள் தேவனுடைய இரக்கத்துக்காக காத்திருக்கிற ஜனங்களாய், ஆண்டவரே உமது உறவை ஒவ்வொரு நாளும் வாஞ்சிக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் வாழ இந்த வருஷத்தில் எங்களுக்கு கிருபை அருளும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உம்மிடத்தில் திரளான மீட்பு உண்டு என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம், அறிந்திருக்கிறோம். இந்த வருஷத்திலையும் எல்லா நிலைகளிலும் எங்களுக்கு திரளான மீட்பையும் ரட்சிப்பையும் எங்களுக்கு பாராட்டும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒன்றிலும் மருளாத ஜனங்களாக, ஒன்றுக்கும் பின்னடையாத சிங்கத்தை போல ஆண்டவரே நாங்கள் தைரியமாய் எங்கள் தகப்பனை முன்னிறுத்தி நாங்கள் நடக்க இந்த வருஷத்துல ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து நீங்க செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும் என்கிறதான அந்த வசனத்தை ஆண்டவரே எங்கள் முன்னால நாங்கள் நிறுத்தி ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் உமக்கு முன்பாக பயந்து நடக்க, பயங்கரமான தேவன் எங்களுக்கு முன்பாக நீங்க கடந்து போறீங்க என்பதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் அறிந்து உமக்கு அஞ்சி வாழ, பயந்து வாழ, விசுவாசித்து வாழ, உம்மை நேசித்து வாழ நீர் எங்களை பலப்படுத்தும்படி இந்த வருஷத்துல நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த வருஷத்தின் 365 நாட்களும் வந்திருக்கிற உமது பிள்ளைகளை நீங்க பாதுகாப்பீராக. உமது விசேஷித்த பார்வை அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையில நிலைத்திருக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆமாண்டவரே, இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று நீங்க சொன்னீங்களே, இந்த வசனத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தொடர்ந்து உமது சமூகம் எங்களோடு கூட இருப்பதாக, இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் பழைய வருஷத்தை இருப்பதை பார்க்கிலும் இந்த வருஷத்துல 1000 மடங்கு உமது பிள்ளைகள் ஆண்டவரை எல்லா விதத்திலும் பெருகத்தக்கதாக உமது பிள்ளைகளை நீங்க பிளஸ் பண்ணும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளுக்காக நாங்கள் உமது சமூகத்தை நோக்கி பார்க்க, ஒரு வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய கரத்தை நோக்கி பார்ப்பது போல ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உமது முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைய, ஆண்டவரே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாகிய உம்மிடத்திலிருந்து ஆண்டவரே உமது வெளிச்சத்தில் வெளிச்சத்தை காண, தகப்பனே கிருபையின் மேல் கிருபை நாங்கள் பெற்று வாழ ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களை நீர் பலப்படுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து நாசியில் சுவாசம் உள்ள மனுஷன் மேல நம்பிக்கை வைக்காம இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் மேலேயே நம்பிக்கை வைக்க நீங்க எங்களுக்கு நியமித்த பாதையில பொறுமையோடு கூட ஓட எங்களை பலப்படுத்தும்படி நாங்கள் செபிக்கிறையா. இந்த நேரத்திலும் வார்த்தைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு கூட பேசுங்க. இந்த புது வருஷத்தினுடைய வார்த்தைகள் இந்த வருஷம் முழுவதும் எங்களுடைய செவிகளிலே ரீங்காரமிட, அவைகள் எங்களுடைய உள்ளத்திலே எழுதப்பட, அவைகளை நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆண்டவரே செம்மையும் நன்மையும் செம்மையுமான இருதயத்துல இந்த வார்த்தைகளை நாங்கள் தக்க வைத்து நல்ல பலன் கொடுக்க, நல்ல கனி கொடுக்க எங்களை பலப்படுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஊழியக்காரன் மறித்து நீங்க பேசுங்க.
தொடர்ந்து எங்களோடு கூட இருங்க. தேவ சமூகம் இந்த வருஷம் முழுவதும் எங்களோடு கூட இருப்பதாக. உமக்காக கொடுத்த பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. தொடர்ந்து அவருடைய கரங்களை பலப்படுத்துங்க. கடன்கள் எல்லாம் மாறட்டும், தரித்திர நிலைமைகள் எல்லாம் மாறட்டும். ஆண்டவரே, தங்களுடைய பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வைக்கிற அளவுக்கு உமது பிள்ளைகளுடைய கரங்களை நீங்க உயர்த்தும்படி உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன்யா. தொடர்ந்து நீங்க வரப்போறீங்க. உமது வருகைக்கு ஆயத்தப்பட ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஒரு ஆயத்தமுள்ள ஆண்டவரே அந்த கன்னிகைகளுடைய இருதயத்தை நீங்க தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறேன்யா. பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையை ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் வாஞ்சிக்கும், அதை தேடவும் நீங்க உதவி செய்யுங்க. பெரிய காரியங்களை செய்வீராக. எல்லா துதிகனமைக்கும் ஒருக்கே செலுத்துகிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கலாம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் அற்புதர், நீர் அதிசயமானவர். உம்முடைய நாமம் அதிசயம் என்பதை உம்முடைய ஜனமெல்லாம் அறியும்படிக்கு உம்முடைய கரத்தை ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேல் நீர் வைக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அதை சபை உணர்ந்து ஆண்டவரே உம்முடைய உடன்படிக்கைக்கு பாத்திரங்களாய் உம்முடைய ஜனம் மாற ஆவியானவர் இந்த நாட்கள்ல சபையின் மத்தியில் நீங்க அசைவாடும்படி நாங்க ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் மத்தியில் நீங்க அசைவாடும்படி நாங்க ஜெபிக்கிறோம். எதற்காக நீர் எங்களுக்கு இந்த வார்த்தையை நீர் கொடுத்தீரோ, இந்த வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு தந்தீரோ, அந்த வாக்குத்தத்தம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படிக்கு ஆவியானவருடைய சத்தம் எங்களுக்கு கேட்பதாக, ஆவியானுடைய அனுக்கிரகம் எங்களுக்கு வெளிப்படுவதாக. தேவனே, இந்த அருமையான காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையினாலே நிரப்பப்பட்ட ஜனமாக இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே உங்க ஒத்தாசையை பற்றி கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, அடிமை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னால் ஆகும் என்று சொல்ல என்னிடத்துல ஒன்றுமில்லை என்பதை தேவன் அறிந்திருக்கிறீர். என்னை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். நான் சிறுக நீர் பெருகுவீராக. தேவனே, உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்ந்திருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், தாழ்த்துக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே வாசிக்கிறோம், ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். தேவன் இந்த கால வேளையில நம்ம மத்தியில் செய்கிற காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டு சொல்ற, நான் உங்கள் மத்தியில் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். அந்த உடன்படிக்கை உங்க வாழ்க்கையில் நீங்க சரியாய் அதை கை கொள்வீர்கள் என்று சொன்னால், உடன்படிக்கைக்கு நீங்கள் பாத்திரவான்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை அப்படியே நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நான் செய்வேன், செய்கையை காண்பார்கள், நான் செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த உடன்படிக்கையை கை கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு செய்வேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, செய்கையை காண்பார்கள். அப்படியே பேச்சில் விட்டுட்டு போகிற மனுஷனை போல அல்ல, இவர் சொன்னதை செய்கிறவர். அதனால சொல்லப்பட்டிருக்கு, செய்வேன், செய்கையை காண்பார்கள், அந்த காரியம் பயங்கரமாயிருக்கும். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் பயங்கரமாயிருக்கும், அந்த நன்மை பயங்கரமாயிருக்கும். தேவனுடைய பிள்ளைகள் இதை உணர்ந்தால், இந்த உடன்படிக்கையை பற்றி கொண்டால், தேவன் தான் சொன்ன வார்த்தையை அப்படியே அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு 4 விதமான உடன்படிக்கை இருக்கிறது. இந்த உடன்படிக்கை ஒரு உன்னதமான உடன்படிக்கை. 4 விதமான நிபந்தனைகள் இருக்குது. அந்த நிபந்தனைகள் ஒவ்வொன்றையும் நீங்களும் நானும் கை கொள்ள வேண்டியது அவசியம். இந்த வருஷம் முழுவதும் நீங்களும் நானும் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருப்போமானால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில மகிமையான ஆசீர்வாதங்களை காண முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தை கை கொள்ளாதவர்களுக்கு கடினம்.
நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. இந்த வேதத்தை கை கொள்ளாதவர்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் கடினம். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய உடன்படிக்கைக்கு யாரெல்லாம் தன்னை தாழ்த்துகிறார்களோ, உட்படுகிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதம் அப்படியே நிறைவேறுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. 34:12 சொல்லுவார். 34:12. நீ போய் சேருகிற தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு, பண்ணினால் அது உன் நடுவில் கன்னியாயிருக்கும். 16 வாசிங்க. 2வது. கொள்ளுவாய், அல்லாமல் அந்நிய நுகத்திலே சிக்கிக் கொள்ளாதே என்று சொல்லுகிறார். வாசிங்க. 17 வாசிங்க. உண்டாக்க வேண்டாம் என்று சொல்ற, நீ விக்கிரக ஆராதனைக்குள்ள நீ போயிராத அப்படிங்கிறார். ஏன்னா அவருடைய உடன்படிக்கை உன்னதமானது. ஆகையினால் அவர் சொல்லுகிறார். 19 வாசிங்க. கர்ப்பம் திறந்து பிறக்கிற யாவும், முதல்ல கர்த்தரை கனம் பண்ணணும். அல்லேலூயா. அவருடைய உடன்படிக்கையை நீங்கள் நானும் கவனிக்கலாம். இங்கே முதலாவது அவர் சொல்லுகிறார். 12 வாசிக்கலாம். 34:12 வாசிக்கலாம். நீ போய் சேருகிற தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு, பண்ணினால் அது உன் நடுவில் கன்னியாயிருக்கும். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஓசியா 2:19 வாசிக்கிறோம். ஓசியா 2:19 நித்திய விவாகத்திற்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. நித்திய விவாகத்திற்கென்று உன்னை நியமித்துக் கொள்ளுவேன், நீதியும் நியாயமும் கிருபையும் நியமித்துக் கொள்ளுவேன். கவனிக்க, நீங்களும் நானும் கவனிக்கணும். நித்திய விவாகம் இது ஏதோ கொஞ்ச காலம் டெம்பரவரி அல்ல. இது நித்திய விவாகம். இது முடிவில்லாதது. இந்த ஆசீர்வாதம் முடிவில்லாது. இந்த உடன்படிக்கை ஒரு உன்னதமானது. நீங்க எபேசியர் 5ஆம் அதிகாரம் 23 நீங்க வாசிச்சு நாங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை நீங்களும் நானும் கவனிக்கலாம். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல இரட்சகராய் இருக்கிறார். நல்லா கவனிக்கணும். நீங்களும் நானும் கவனிக்கணும். இந்த உடன்படிக்கை சாதாரணமானது அல்ல. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில நீங்களும் நானும் கவனிக்க வேண்டிய காரியங்கள் தயவு செய்து தெளிவாக கவனித்துக் கொள்ளுங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகிறது. இங்கே அவர் சொல்லுகிறார், நீ எப்படிப்பட்ட உடன்படிக்கை அப்படின்னு சொன்னா, இந்த உடன்படிக்கை நித்திய விவாகம். அல்லேலூயா. இதுல யார் வரக்கூடாதுன்னா, ஆண்டு சொல்றார், தவறானவர்களோட நீ உடன்படிக்கை பண்ணிடாதுங்கிறார். நல்லா கவனிச்சுக்கோங்க. அநேக இடங்கள்ல நீங்களும் நானும் சிலரோட கை கோர்க்க வேண்டியிருக்கும். பிசினஸ்ல கை கோர்க்க வேண்டியிருக்கும், அல்லது பர்சனலா சில இடங்கள்ல கை கோர்க்க வேண்டியிருக்கும். இப்படி போகும்போது ஆண்டவர் சொல்றார், இல்லப்பா, நீ யாரோட உடன்படிக்கை பண்ணிருக்கிற? என்னோட கூட உடன்படிக்கை பண்ணிருக்கிற. இந்த உடன்படிக்கைக்கு பாதகமா எதுவும் வரக்கூடாது. அல்லேலூயா. இந்த உடன்படிக்கைக்கு பாதகமா எதுவும் வந்துடக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்க மற்றவங்களோட கூட உடன்படிக்கை பண்ணும்போது யாரை இழக்க வேண்டியிருக்கும்னா, கர்த்தரை இழக்க வேண்டியிருக்கும். அதனால தான் ஆண்டு சொல்வாரு, எப்பா நீங்க எந்த சூழ்நிலையிலையும் உங்க பிழைப்புக்கு அடுத்த அலுவல்கள் என்ன பண்ணிக்காத, சிக்கிக் கொள்ளாத அப்படின்னு ஆண்டு சொல்லுவார். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. இங்க செய்கிற காரியத்தை தயவாய் கவனிக்கும்படி உங்களை அன்பா கேட்கிறேன். இந்த உடன்படிக்கை எப்படிப்பட்டதுன்னா, எனக்கும் அவருக்கு இருக்கிற உடன்படிக்கைக்குள்ள யாருமே வந்துடக்கூடாது. அல்லேலூயா. எனக்கும் அவருக்கு இருக்கிற நேரத்தை யாரும் எடுத்துடக்கூடாது. எனக்கும் அவருக்கு இருக்கிறதான பேச்சுவார்த்தையில யாரும் குறுக்கிடக்கூடாது. அல்லேலூயா. எனக்கு அவருக்கு இருக்கிறதான ஐக்கியம் அவ்வளவு உன்னதமானது. ஆனா இந்த கடைசி நாட்கள்ல பாத்தீங்கன்னா, நமக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை, வேதத்தை வாசிக்க நேரம் இல்லை, உபவாசிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம என்னுடைய உடன்படிக்கையை உடைக்கிறோம், பிரேக் பண்றோம்.
பிரேக் பண்ணிட்டு எங்க போய் உட்கார்ந்து இருக்கிறோம்னா வேற யாரோடு உட்கார்ந்து இருக்கிறோம், வேற ஒரு நபரோடு உட்கார்ந்து இருக்கிறோம், வேற ஒரு தொழில போய் உட்கார்ந்து இருக்கிறோம், வேற ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறோம். ஆண்டு சொல்றாரு, இல்ல என் உடன்படிக்கையை கொஞ்சம் கவனிச்சுக்கப்பா. மறுபடியும் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. 34:12 வாசிங்க. நீ போய் சேருகிற தேசத்தின் குடிகளோடு எப்பா நீ அங்க உடன்படிக்கை பண்ணுனா நீ எப்படிலாம் வழுவி போவ அப்படிங்கிறத கவனிச்சுக்கோ. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யாரோடலாம் போய் உடன்படிக்கை பண்றீங்களோ அங்க எல்லாம் வழுவி போகிறதற்கு வாய்ப்பு உண்டு, சிக்குண்டு போகிறதற்கு வாய்ப்பு உண்டு, தேவனை விட்டு வழுவி போகிறதற்கு வாய்ப்பு உண்டு. அதனாலதான் அங்க தெளிவா எழுதுகிறாரு, பண்ணினால் அது நடுவுல என்ன உண்டாக்கும்னா கண்ணியை உண்டாக்கும், தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு பெரிய கேப்பை உண்டாக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கையில கண்ணி, வேதனை, துக்கம். ஆனா நீங்க ஆண்டவரோட கூட கரம் பிடித்த அந்த கரமானது சரியா இருக்குமானால் உங்க வாழ்க்கையில தேவன் செய்கிறது பயங்கரமா இருக்கும். மறுபடியும் சொல்லுவேன், நான் சொல்ற கவனிச்சுக்கோங்க. நான் செய்வேன் அப்படிங்கிறாரு, செய்கையை நீங்க என்ன பண்ணுவீங்க, காண்பீங்கன்னு சொல்றாரு. அந்த செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆண்டவர் செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு, அந்த செய்கையை நான் காண்பேன். அந்த செய்கை எப்படி இருக்குன்னா பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. அது பயங்கரமா இருக்கும். ஆனா என் உடன்படிக்கையில நான் ஜாக்கிரதையா இருக்கணும். என் உடன்படிக்கையில நான் ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு கணவன் மனைவி அப்படின்னு சொன்னா, ஒரு கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்தா அவர்களுக்கு தேவன் ஒரு பிள்ளை பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. நானும் ஆண்டவரும் ஒன்றாய் இணைகிறோம். இணைந்தா தேவன் ஒரு கனியை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. தேவன் கனியை எதிர்பார்க்கிறார். இந்த கனி எப்ப இல்லை அப்படின்னு சொன்னா, எனக்கும் அவருக்கும் இருக்கிறதான உடன்படிக்கை உறவுல விரிசல் உண்டாகும் போது அங்க கனி வெளிப்படாது. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க, புரிந்து கொள்ளுங்க. ஒரு கணவன் மனைவி, அதனால தான் நான் எபேசியர் நான் வாசிக்க போனேன். நான் எபேசியர்ல ஆண்டவர் கணவனையும் மனைவியும் சேர்க்கிறார். அவர் சொல்றாரு, எப்பா சபையானது புருஷனானவன் மனைவி அன்பு கூறணும், மனைவி கர்த்தருக்கு எப்படி கீழ்ப்படுகிறாங்களோ அது போல புருஷனுக்கு கீழ்ப்படிணும் அப்படின்னு சொல்றார். அந்த உறவுகளை சொல்றார். இவர்கள் 2 பேரும் ஒன்றாய் இருந்தா எப்படி கனி உண்டாகுமோ அது போல நீங்களும் நானும் ஆண்டவருடைய உடன்படிக்கையில சரியாய் காணப்படுவோமானால் நமக்குள்ள இருந்து தேவனுடைய வித்து வெளிப்படும், தேவனுடைய வல்லமை வெளிப்படும், தேவனுடைய ஆசீர்வாதம் வெளிப்படும். தேவன் எதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரணும்னு நினைச்சாரோ அதெல்லாம் கொண்டு வருவார். அல்லேலூயா. ஆனா நீங்களும் நானும் மறந்து போயிடக்கூடாது. என்ன மறந்து போயிடக்கூடாது அப்படின்னு சொன்னா, எனக்கும் அவருக்கும் ஒரு உடன்படிக்கை இருக்கு. இந்த உடன்படிக்கைக்கு பாதகமாய், மாறாய், எதிராய் நான் செயல்படக்கூடாது. இந்த உடன்படிக்கை நான் என்னைக்கு பிரேக் பண்றேனோ அன்னைக்கு என் வாழ்க்கையில கண்ணி இருக்கும் அப்படிங்கறத அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. வாசிங்க 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிக்கலாம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் அறியீர்களா? நன்றாய் கவனிக்க வேண்டிய காரியம் இது. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? உங்களுக்கு தெரியாதா? அல்லேலூயா. இந்த சரீரத்தினாலும் ஆவியினாலும் ஆத்மாவினாலும் யாரை மகிமைப்படுத்தணும் அப்படின்னா ஆண்டவரை மகிமைப்படுத்தணுமே ஒழிய யாரை மகிமைப்படுத்திடக்கூடாது. அல்லேலூயா. வேற யாரையாவது மகிமைப்படுத்திடக்கூடாது, வேற யாரையாவது உயர்த்திடக்கூடாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. வேற யாரையாவது கொண்டு வந்து அந்த இடத்துல நிறுத்திடக்கூடாது. ஏன்னா என் உடன்படிக்கை அவர் தான், இயேசுதான் என் உடன்படிக்கை. அவரை தான் நான் மகிமைப்படுத்தணும். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க. அவரை தான் நான் மகிமைப்படுத்தணும், அவரை தான் நான் உயர்த்தணும், அவரோட கூட தான் நான் நடக்கணும். அவரோட கூட நடக்க நடக்க அவருடைய கனிகள்லாம் ஏமூல இருந்து வெளிப்படும். அல்லேலூயா. எப்படி மரியாளின் மேல் ஆவியானவர் அசைவாடின பொழுது கிறிஸ்து பிறந்தாரோ அதுபோல இயேசு கிறிஸ்துவோட தேவனோட கூட இருக்கிற உடன்படிக்கையினாலே என் வாழ்க்கையில தேவனுடைய கனி வெளிப்படும். அதனாலதான் இங்க சொல்றாரு, எப்பா உங்களை எப்படி வாங்கியிருக்கிறாரு, உங்களோட கூட செய்திருக்கிற உடன்படிக்கை எப்படிப்பட்டது அப்படின்னா, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால்
தேவனுக்கு உடைவைகளாகிய உங்கள் சரீரங்களினாலே. உங்கள் சரீரம் யாருடையது? நம்முடைய சரீரம் யாருடையது? தேவனுடையது. இதுல தெளிவா இருக்கணும். என் சரீரம் தேவனுடையது. என் சரீரத்தை யாரோட கூட உடன்படிக்கை பண்ணிருக்கிறேன்? கர்த்தரோட கூட உடன்படிக்கை பண்ணிருக்கிறேன். இந்த சரீரம் வேற யாருக்கும் இல்லை. இந்த ஆத்மா வேற யாருக்கும், என் ஆவி வேற யாருக்கும் இல்ல. அல்லேலூயா. என் உடன்படிக்கை நான் சரியா இருக்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த துரோகம் இந்த கடைசி காலத்தில் உண்டாகும். அதனாலதான் ஆவியானவர் தெளிவா சொல்ற காரியம், நீங்க உடன்படிக்கைக்கு விரோதமா எழும்புவீங்க, பிசாசு உங்களை என்ன பண்ணுவான்? தூண்டுவான். தயவுசெய்து வசனத்தை கவனிச்சுக்குவாங்க. வேற எங்கேயும் பிராக்குக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்க கவனம் எல்லாம் ஏன் அப்படின்னா, உங்க ஆசீர்வாதத்தை நீங்க இழந்து போயிடாதீங்க. வேற யாரும் இல்லை. உங்க ஆசீர்வாதத்தை தொலைக்கிறது வேற யாரும் இல்லை, நீங்க தான். அதனால சொல்ற மறுபடியும் வசனத்தை தெளிவாக கவனிச்சுக்குவாங்க. இந்த சரீரம், என் சரீரம் யாருடையதுன்னா கர்த்தருடையது. இந்த சரீரம் யாருக்கு சொந்தம் இல்லை? உலகத்தில் இருக்கிற யாருக்கும் சொந்தம் இல்லை, எனக்கும் சொந்தம் இல்லை. நான் யாரோட கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன்? என் சர்வ வல்லமை உள்ளவரோட கூட நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். இந்த சரீரத்தை கெடுக்கிறதற்கோ, என் ஆவி ஆத்மா சரீரத்தை கெடுக்கிறதற்கோ எனக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா இந்த சரீரத்தின் மூலமாய், என் ஆவி ஆத்மா சரீரத்தின் மூலமாய் என் தேவன் மகிமைப்படுகிறதற்கு விரும்புகிறார். என் தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறதற்கு விரும்புகிறார். அதனால சொல்றாரு, நான் உன்னை விலைக்கரையமா வாங்கியிருக்கேன்பா, உன் கூட நான் ஒரு பெரிய உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். இந்த உடன்படிக்கையை நீ பிரேக் பண்ணிடாத. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, என்னைக்கு இந்த உடன்படிக்கையை நான் உடைக்கிறேனோ அன்னைக்கு அவர் சொல்றாரு, நீ கண்ணியில மாட்டிக்கொள்ளுவ அப்படிங்கிறார். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12-13 சொல்றாரு, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும். அல்லேலூயா. ஏற்கனவே விலைக்கிரயமா நம்ம வாங்கியிருக்காரு நம்முடைய சரீரத்தை. இங்க சொல்றாரு, எப்பா நீங்க யாரெல்லாம் அவரை விசுவாசித்தார்களோ அவர்கள் எல்லாம் யாருடைய பிள்ளைங்க? அவருடைய பிள்ளைங்க. அவருடைய பிள்ளைன்னு சொல்லி அதிகாரம் அந்த உடன்படிக்கை பண்ணியிருக்காரு. நான் அவருடைய பிள்ளை என்கிற ஒரு உடன்படிக்கை இருக்குது. இந்த பிள்ளைங்கிற உடன்படிக்கையே மீறிடாதப்பா. அல்லேலூயா. ஏன் பிள்ளை அப்படின்னா, அடுத்த வருஷம் சொல்றாரு, அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். நீங்களும் நானும் யாரால பிறந்திருக்கிறோம்? தேவனாலே பிறந்தவர்கள். அல்லேலூயா. நான் இந்த உலகத்தினுடைய பெற்றோருக்கு சொந்தமானவன் அல்ல. இந்த உலகத்தினுடைய பெற்றோருக்கு நான் சொந்தம் இல்லை. நான் யாருக்கு சொந்தம்? நான் கர்த்தருக்கு நான் சொந்தம். நான் அவருடைய மனவாட்டி. என்னுடைய சரீரம் அவருக்கு சொந்தமானது. நான் அவருடைய பிள்ளை. இப்படி எல்லாம் ஒரு உடன்படிக்கை இருக்குது. இந்த உடன்படிக்கைக்கு நான் எதிர்த்து நிற்காதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்கும். இது கடைசி காலம். வஞ்சிக்கப்படுகிறதற்கு அநேக வாசல்கள் திறந்திருக்குது. பிசாசானவன் எப்படியாகிலும் சிலரை வஞ்சிக்கலாம் என்று சொல்லி கர்ஜிக்கிற சிங்கம் போல என்ன பண்றானா, வகை தேடி திரிகிறான். ஏன் அப்படின்னா, செய்கையை காண்பார்கள். அல்லேலூயா. செய்கை பயங்கரமாயிருக்கும், இதை பார்க்க கூடாது. இந்த ஆசீர்வாதத்தை, இந்த அற்புதத்தை இவர்களுடைய கண்கள் காணக்கூடாது. அப்படிங்கிறதுனாலதான் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இதுக்கு அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் முறுமுறுத்தாங்களோ, யாரெல்லாம் அவருடைய உடன்படிக்கையை உடைச்சாங்களோ, அவங்க எல்லாம் வனாந்தரத்திலே மரித்து போனாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. அவங்களால எதை பார்க்க முடியல அப்படின்னு சொன்னா, தேவன் செய்கிற பலத்த செய்கைகளை அவங்களால பார்க்கவே முடியல. வனாந்தரத்தில் அப்படியே மரித்துட்டே இருக்காங்க. ஒவ்வொரு கூட்டமா அப்படியே மரிச்சு போயிட்டே இருக்கிறாங்க. இவங்க யாருமே எதை பார்க்க முடியல? தேவன் தனக்கு கொடுப்பேன்னு சொன்ன வாக்குத்தத்தத்தை, தேவன் தன்னுடைய வாழ்க்கையில கடந்து போகிற பாதையில செய்கிற அற்புதத்தை அவங்களுடைய கண்கள் பார்க்க முடியல. அதனாலதான் நான் மறுபடியும் தைரியமா சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. ஏன்னா உடன்படிக்கை பயங்கரமானது. ஆண்டவர் நம்ம கூட செய்திருக்கிற உடன்படிக்கை பயங்கரமான. நித்திய விவாகத்திற்கு என்று உன்னை என்ன பண்ணிருக்கிறேன்? நான் உன்னை நியமிச்சிருக்கிறேன்ப்பா. நீ என்னுடைய பிள்ளை. உன் சரீரம் யாருடைய சரீரம்? என் சரீரம்.
உனக்கு அதிகாரம் கிடையாது, உனக்கு அதிகாரம் கிடையாது. இந்த சரீரத்தை கெடுக்கிறதற்கு உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஆனா இந்த கடைசி காலத்துல உங்க சரீரத்தை கெடுக்கிறதற்கு பிசாசு அநேக திட்டங்களை வைத்திருக்கிறான். இதுல இருந்து தப்பித்து கொள்ளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 2 மாசம் கழிச்சு 3 மாசம் கழிச்சு உடன்படிக்கை என்னன்னு கேட்டா உங்களுக்கு சொல்ல தெரியணும். தூக்கத்தில் உங்கள் வீட்டுக்கார எழுப்பியம்மா உன் உடன்படிக்கை என்னம்மா அப்படின்னு கேட்டால், என் உடன்படிக்கையா, நான் நித்திய விவாகத்துக்கு என்று என்ன பண்ணியிருக்கிறேன், நியமிக்கப்பட்டிருக்கிறேன், நான் அவருடைய பிள்ளை, என் சரீரத்தை விலைக்கிரயமாய் வாங்கியிருக்கிறேன்னு தைரியமாக சொல்லணும். அல்லேலூயா. சரி, ஒரு பக்கம் இது எந்த சூழ்நிலை கொண்டு போய் நிப்பாட்டினாலும் வசனத்துக்கு தைரியமாக நிற்க கற்றுக்கொள்ளணும். ஒரு நாளும் எந்த சூழ்நிலையிலையும் என்னை நான் வித்து போட்டுறக்கூடாது, வித்து போட்டுறக்கூடாது, வித்து போட்டுறக்கூடாது. தலை குடிச்சுக்குவேன், என்னை நான் வித்து போட்டுறக்கூடாது. அல்லேலூயா. நான் என்னை விட்டு கொடுத்துட்டேன்னு சொன்னா, வித்து போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னா, இதை போல வேற ஒரு கேடான ஒரு நிலைமை வேற எதுவுமே இல்லை. என்னை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்ச கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நான் என்ன பண்ணிடுவேன், நான் தான் தடை பண்றேன், வேற யாரும் இல்லை. அல்லேலூயா. நீங்க நினைச்சுக்கோங்க, இங்க இருந்து நீங்க கீழே இறங்குறதுக்குள்ள உங்க வாழ்க்கையில அற்புதத்தை நீங்க பார்க்க முடியும். அல்லேலூயா. ஏன்னா உடன்படிக்கைக்கு பாத்திரவான்களா இருந்தா தேவன் ரெடியா இருக்கிறார். அல்லேலூயா. என் சிந்தையிலையும் சரி, என்னுடைய நினைவுகளையும் சரி, என்னுடைய உணர்வுகளையும் சரி, நான் எப்போதும் கர்த்தருக்கு நான் உடன்படிக்கை, நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் கர்த்தருடைய மனவாட்டி என்கிறதான வைராக்கி எனக்குள்ள இருக்கணும். ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் அது பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. பிசாசு உன்னுடைய சரீரத்துல உன்னை குற்றப்படுத்தி இருக்கக்கூடாது. உன் சரீரத்தை வைத்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை நீ பெறக்கூடாதபடிக்கு உன்னை குற்றப்படுத்தவே கூடாது. அல்லேலூயா. உன்னுடைய எண்ணத்தை சொல்லி சொல்லி உன்னை குற்றப்படுத்தி உன்னுடைய உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை பெறக்கூடாதபடிக்கு உன்னை உடைச்சு உட்கார வச்சிடக்கூடாது. அதனால ஆண்டு சொல்றாரு, நீ ஜாக்கிரதையாயிரு. ஆவி, ஆத்துமா, சரீரம் இது யாரோட கூட உடன்படிக்கை செய்யப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு உடன்படிக்கை செய்யப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த உடன்படிக்கையில யாரெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் அனுதினமும் பார்க்க முடியும், அற்புதங்களை பார்க்க முடியும். நீங்க நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் செய்வார். ஆனா எப்ப இழந்து போவோம் அப்படின்னா, நான் எப்ப என் ட்ராக்கை மாத்துறனோ அப்ப மாறிடும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதல் காரியத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. 2வது காரியத்தை சொல்றேன். 34ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை சொல்றாரு, அவர்கள் குமாரத்திகளில் உன் குமாரருக்கு பெண் கொள்ளுவாய், அல்லாமல் அல்லேலூயா. இது அடுத்த காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்நிய நுகத்துல சிக்கிக்கொள்ற காரியம். தேவனுடைய பிள்ளைகளே, உடன்படிக்கையை, தேவனுடைய உடன்படிக்கையை மீறுகிறதற்கு அடுத்த ஒரு காரியம். முதலாவது சொல்றாரு, எப்பா உன் சரீரம் உன்னுடைய எல்லாம் என்னுடையது அப்படின்னு சொல்றாரு. இங்க சொல்றாரு, அந்நிய நுகத்துல அவிசுவாசியோட போய் பங்கு பெறுகிறதற்கு பிசாசானவன் இந்த நாட்கள்ல அநேக வழிகளை திறந்துட்டே இருக்கிறான். கவனிச்சுக்கோங்க, மறுபடியும் கவனிங்க, மறுபடியும் வாசிங்க தம்பி. வாலிப பிள்ளைகள் தெளிவா கவனிச்சுக்கோங்க. வாலிப பிள்ளைகள், சின்ன பிள்ளைங்க கவனிச்சுக்கோங்க. இங்க சொல்றாரு, அவர்கள் குமாரத்திகளில் உன் குமாரருக்கு கொள்ளுவாய். நீங்க வேற எங்கேயாவது போய் சிக்குவீங்க அப்படின்னு சொன்னா, இந்த நாட்கள்ல பிள்ளைகள் எங்க போவாங்க அப்படின்னு சொன்னா, ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போவாங்க. அப்படி போகும்போது சோரோ மார்க்கமாய் போகிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்களும் நானும் பிள்ளைகளை வளர்க்கிறோம், மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவளாய் வளர்க்க வேண்டியது அவசியம். இது கடைசி காலம், இது கடைசி காலம். நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், நான் தேவனுடைய பிள்ளை என்கிறதான ஒரு நிச்சயம் எனக்குள்ள இருக்கணும். அதே மாதிரி என் பிள்ளையையும் நான் பார்க்கணும். என் பிள்ளை எங்க போறான், எங்க வரான், யாரோட பேசுறான், நமக்கு தெரியாது. செல்போன்ல பேசிட்டு இருந்தா யாருக்காவது தெரியுமா? என் பிள்ளை எப்படி பேசலாம், செல்போன்ல எப்படி வேணா பேசலாம். ஆம்பளை மாதிரியும் ஆம்பளைகிட்ட பேசுற மாதிரியும் பேசலாம், பொம்பளைகிட்ட பேசுற மாதிரியும் பேசலாம். அப்படிதானே? பக்கத்தில் இருக்கவங்களுக்கு என்ன தெரிய போகுது?
ஓ, யாரோட பேசிட்டு இருக்காரு? யாரோட பேசிட்டு இருக்காரு? ஓ, பிரதரோட பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்கிறது யாரோட? ஐயா, நீங்க உங்க பிள்ளைகளை வளர்க்கிறதுக்கு நீங்க மிஸ் ஆயிட்டீங்கன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு கதை. உங்க உடன்படிக்கையின் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது, இழந்து போயிருவீங்க. இங்க ஆவியானவர் தெளிவா எழுதி வச்சிருக்க, ஒவ்வொரு காரியத்தையும் தெளிவா எழுதி வைத்திருக்கார். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம், லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் எகிப்திற்கு அடிமை ஆகாதபடிக்கு புறப்பட பண்ணி முறித்து, அல்லேலூயா, மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி. தேவன் எதுக்கு நம்மளை பிரித்தெடுத்தார் அப்படின்னு சொன்னா, அல்லேலூயா, மறுபடியும் அடிமைத்தனப்படுறதுக்காக இல்ல. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் பழைய வாழ்க்கையிலிருந்து தேவன் தூக்கி கொண்டு வந்தார். தூக்கி கொண்டு வந்தது எதற்காக அப்படின்னு சொன்னா, திருப்பியும் போய் பழைய வாழ்க்கையில சிக்கிக் கொள்ளாதபடிக்கு. அல்லேலூயா. சினிமா பார்க்கறது இல்லை, ஆனா என்ன பார்ப்பேன் நான்? சினிமா பார்க்க மாட்டேன், வேற என்ன பார்ப்பேன்? எக்ஸ்ட்ரா அப்படி போட்டுக்கோங்க, நீங்களே போட்டுக்கோங்க. அல்லேலூயா. இல்ல, நான் இழந்து போயிருக்கேன் சொல்றாரு பாருங்க. நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து. ஆண்டவர் எதை முறிச்சிட்டாராம்? உங்க நுகத்தடிகளை முறிச்சிட்டார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் இருக்கிறதான பாரங்களை தேவன் தூக்கி எறிஞ்சிட்டார், கிழித்து எறிஞ்சிட்டார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற நுகத்தடிகள், நுகம் அப்படின்னு சொன்னா தாங்க முடியாத வேதனை, தாங்க முடியாத துக்கம், பாரம், ஒரு மனுஷனை அழுத்துகிற நிலைமை. இந்த காரியங்களிலிருந்து கர்த்தர் நம்மை தூக்கி விடுதலையாக்கினார். நுகத்தடியை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணியிருக்கிறார். நான் உடன்படிக்கையை பிரேக் பண்ணா நான் குனிஞ்சு நடக்க வேண்டியிருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க பிள்ளைகளே. அல்லேலூயா. அந்நிய நுகத்துல நீங்க இறங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொன்னா, தேவனை விட்டு வெளியே போக பிரயாசப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணினம்பா. ஆனா நீ எதை விரும்புற? நீ அடிமையாகவே இருக்க விரும்புற. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய மகத்துவத்தை காண்கிறதற்கு பதிலா கடைசி வரைக்கும் அதே அடிமைத்தனம் இல்ல. தேவன் சொல்றாரு, நான் உன்னை உயர்த்துற காரியம் பயங்கரமானது, நான் உன் மத்தியில செய்கிற அற்புதங்கள் பயங்கரமானது, என்னுடைய செய்கை பயங்கரமானது. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நீ எங்க நிக்கிறனா, அதே அடிமைத்தனத்துல இருக்க நீ விரும்புற. நான் உன்னை விடுவித்தாலும், நான் உங்களை விடுவித்தாலும் நீங்க மறுபடியும் எங்க தான் போய் நிக்க விரும்புறீங்கன்னா, அதே அடிமைத்தன நுகத்துல போய் நிக்க போறீங்க. உங்களை ஜாக்கிரதையா காத்துக்கொள்ளுங்க. வாசிங்களேன், 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 இருந்து வாசிக்கலாம். அந்நிய நுகத்திலே தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய அந்நிய நுகமானது சொல்ற அவிசுவாசியோட கூட நீங்க பிணைக்கப்படாதபடிக்கு நீங்க ஜாக்கிரதையா இருங்க. இது கடைசி காலம், நீங்க வஞ்சிக்கப்பட்டு போயிருவீங்க. அதனாலதான் அவர் சொல்றாரு, தெளிவா சொல்றாரு, எப்பா நீ தயவு செய்து புரிந்துக்கோ, நீ அந்நிய நுகத்துல அவிசுவாசியோட நீ போய் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நான் எதுக்காக போகணும் அப்படின்னு சொன்னா, வசனம் சொல்றதுக்காக தான் போகணுமே ஒழிய வேற எதுக்காக யாரோட என்ன பண்ணிடக்கூடாது, நான் கலந்துடக்கூடாது. ஏன்னா நான் பிரித்தெடுக்கப்பட்டவன். இந்த உணர்வு எனக்கு எப்போதும் இருக்கணும். அல்லேலூயா. எங்க போனாலும் நான் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருடைய திட்டத்தை தான் நான் நிறைவேற்ற வந்திருக்கிறேன். அவருடைய சித்தத்தை தான் செய்யணும். என் சுய சித்தத்தின்படி நான் என்ன பண்ணிடக்கூடாது, ஓட கூடாது. இதுல நான் கருத்தா இருக்கணும். அடுத்து சொல்றாரு, நீதிக்கும் அநீதிக்கும் என்ன இல்லப்பா சம்பந்தம் ஏது? ஏன் அப்படின்னு சொன்னா, நீ என்றைக்கு நீ அந்நிய நுகத்துல போய் சிக்கிறியோ அன்றைக்கு இதெல்லாம் உள்ள இருந்து வரும். இதுக்குள்ளெல்லாம் போய் சிக்க வேண்டியிருக்கும். அப்படியே 1 by 1 அப்படியே செயின் மாதிரி நீங்க சிக்கிக் கொள்ள வேண்டி வரும்.
நீங்க நினைக்காதீங்க இல்ல நான் சிக்கலாம் மாட்டேன், நான் போயிட்டு அப்படியே வந்துடுவேன் நீங்க நினைக்காதீங்க. அப்படியே பின்னால 1 by 1 வந்துட்டே இருக்கும். சிக்கிறதுக்கு ஒண்ணுக்கு பின்னால ஒண்ணு வந்துட்டே இருக்கும். உங்க வாழ்க்கையில சிக்கிக் கொள்கிற நிலைமை வரும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நீ ரொம்ப ஜாக்கிரதையாரு, அந்நிய நுகத்தில் அவிசுவாசியோட என்ன பண்ணாத, பிணைக்கப்படாத. நீதிக்கும் சம்பந்தமே இல்ல. நீ அநீதி செய்கிறவனாய் மாறிடாத. உன்னை நான் நீதிமானாய் மாற்றின, நீ அநீதி செய்கிறவனாய் மாறி போயிடாத அப்படிங்கிறார். அடுத்து சொல்றாரு, ஒளிக்கும் இருளுக்கும் என்ன இல்ல, உங்களை பிரித்து எடுத்திருக்கிறேன். ஆனா மறுபடியும் எங்க போயிடாத, இருளுக்குள்ள போயிடாத. கிறிஸ்துவுக்கும் இசைவேது. விசுவாசிக்கு எங்க பங்கு இருக்கு? அவிசுவாசியோட. அல்லேலூயா. அவிசுவாசியோட எனக்கு பங்கு இல்ல. நான் செய்ய வேண்டிய காரியம் எதுவோ அதை மாத்திரம் செஞ்சு நான் தள்ளி நிற்கிறதா என்னுடைய வேலை. அல்லேலூயா. ஏன்னா என் வாழ்க்கையில தேவன் செய்ய விரும்புகிற காரியம் அது பயங்கரமானது. என் வாழ்க்கையில தேவன் செய்ய விரும்புகிறது அது ஊழியமா இருக்கலாம், பர்சனல் வாழ்க்கையா இருக்கலாம், உங்க பிசினஸா இருக்கலாம், உங்களுடைய குடும்பமா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம். தேவன் செய்ய நினைத்தது பயங்கரமானது. ஆனா அதற்கு தடை யாரா இருக்கிறோம்? நம்முடைய செய்கை தடையாய் மாறுது. அதனால சொல்றாரு, உடன்படிக்கையை நீ காத்துக்கொள்ளுப்பா, கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ளு அப்படிங்கிறார். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் யாருக்குள்ள வாசம் பண்ண விரும்புறேன்? உங்களுக்குள்ள வாசம் பண்ண விரும்புறேன். உங்களுக்குள்ள உலாவ நான் விரும்புறேன், இருப்பேன். நான் யாரு? நான் தேவனுடைய ஆலயம். நான் ஆண்டவருடைய ஆலயமா இருக்கிறேன். இந்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தவோ இந்த ஆலயத்தை கெடுக்கவோ எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அல்லேலூயா. நான் கெடுத்தா அவரும் கெடுப்பார். அல்லேலூயா. ஒருவன் ஆலயத்தை கெடுத்தா நான் அதை கெடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்ப எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் பாருங்களேன். இந்த கடைசி நாட்கள்ல நீங்களும் நானும் அந்நிய நுகத்துல சிக்குனா அந்நியனுடைய காரியங்களோட அவ்வளவு காரியங்களையும் நம்ம தலை போட வேண்டியிருக்கும். ரொம்ப ஜாக்கிரதை. தேவன் எப்படி இருக்கிறார்னா அவர் அன்பா இருக்கிறார், அதே சமயத்துல பட்சிக்கிற அக்கினியாயும் இருக்கிறார். என் பிள்ளைங்க பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள், அது பரிசுத்தம்னா பரிசுத்தம் தான், அதுல காம்ப்ரமைஸே இல்லை. அல்லேலூயா. ஆனபடியால் ஆண்டவர் சொல்றார், நீ பிரிந்து போ, நான் உன்னை பிரித்து எடுத்தேன், நீ பிரிந்து போ அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், பிரிந்து போக வேண்டியவர்கள், ஒன்றா இருக்கிறதுக்காக அல்ல, பிரிந்து போகிறதற்காக. எங்க இருந்து? பிரித்தெடுக்கப்பட்ட நிலைமையிலிருந்து நான் பிரிஞ்சு ஓடணும் நான். ஆனபடினால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று. அல்லேலூயா. அசுத்தத்துல போய் நிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் கர்த்தர் சொல்றாரு, நீ ஓடு அப்படிங்கிற. இந்த இடத்தை விட்டு நீ ஓடி. ஏன்னா நான் உன்னை அசுத்தத்திற்காக நான் உன்னை அழைக்கல, நான் உன்னை பரிசுத்தத்திற்காக அழைத்திருக்கிறேன். நீ பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனம், உன்னை கொண்டுதான் பயங்கரமான காரியங்களை செய்வேன். அல்லேலூயா. நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ பெரிய பெரிய இது அசாதாரணமான காரியத்தை சாதாரணமான மனுஷனை கொண்டு அவர் செய்ய வல்லவர். ஆனா உடன்படிக்கைக்கு பாத்திரரா இருந்தா தேவன் அதை செய்ய ஆயத்தமா இருக்கிறார். அவர் ரெடியா இருக்கார், நாம தான் ரெடியா இருக்கிறோமாங்கிறத செக் பண்ணிக்கணும். அல்லேலூயா. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன். கர்த்தர் சொல்ற வார்த்தை இது. கர்த்தர் சொல்ற வார்த்தை. நீ எங்கேயாவது சிக்கிட்டு இருந்தா என்னை மகிமைப்படுத்த முடியாதுப்பா, நீ நிமிர்ந்து நிக்க முடியாதுப்பா, நீ கூனி குறுகிதான் போய் நிக்க முடியும். ஆனா என் கூடவே நீ இருந்தேன்னு சொன்னா நிமிர்ந்து நிக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, இது கடைசி காலம். நீங்களும் நானும் உணர்வடையாத பட்சத்துல ஈஸியா போய் விழுந்துடலாம். இது என்ன? இதுல என்ன இருக்குது? இதுல என்ன இருக்குது? நம்ம கேட்கிற கேள்வி என்ன? இதுல என்ன இருக்குது? இதை செய்யறதுனால இதுல என்ன இருக்குது? அல்லேலூயா. நம்ம ஈஸியா கேட்கிற காரியம். இதனால என்ன? நம்ம அவிசுவாசத்துக்குள்ள போயிருவோமா? இதனால என்ன? நம்முடைய இது குறைஞ்சு போயிருமா? பரிசுத்தம் குறைஞ்சு போயிருமா? இதனால என்ன இப்படி ஆயிருமா? இதனாலதான் அப்படி ஆகும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், பிரிந்து ஓடுங்கிறார். நீ பிரித்தெடுக்கப்பட்டவன் ஓடிப்போ அப்படிங்கிறார். ஆனா கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம இதனால என்ன ஆகும்? இதனால ஒன்றும் ஆகாது, இதனால ஒன்றும்
ஆக போறதுல நீங்க சொன்னீங்கன்னா அதனுடைய விளைவு நீங்க தான் பார்க்கணும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். ஆனபடியினாலே நீங்க தயவு செய்து மறுபடியும் அடிமைத்தனத்துக்கு உட்பட்டுறாதீங்கப்பா அப்படிங்கிறாரு. உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறது சுயாதீன நிலைமை. இந்த சுயாதீனத்தை பயன்படுத்தி தேவனை எப்படியெல்லாம் மகிமைப்படுத்தணுமோ அப்படியெல்லாம் மகிமைப்படுத்தலாம். தேவனுடைய நாமத்தை எப்படியெல்லாம் உயர்த்த வேண்டுமோ அப்படியெல்லாம் உயர்த்தலாம். ஆனா இந்த சுயாதீனத்தை நீங்களும் நானும் துர்குணத்திற்கு மூடலாய் பயன்படுத்தினா வேதனை. இந்த சுயாதீனத்தை தேவன் கொடுத்திருக்கிற சுயாதீனத்தை ஃப்ரீ வில் கொடுத்திருக்கிறார். இந்த ஃப்ரீ வில்லை நீங்க தவறா பயன்படுத்தினீங்கன்னு சொன்னா அதனுடைய விளைவு. ஆனா இந்த ஃப்ரீ வில்ல ஆண்டவருக்காக மாத்திரம் பயன்படுத்துவேன். ஐயா அல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தத்தை மாத்திரம் நான் செய்வேன். நான் அந்நிய நுகத்துல ஒரு நாளும் சிக்கின பண்ணிட மாட்டேன். நான் தவிக்க மாட்டேன். கர்த்தரோட கூட நடப்பேன். என்னை எங்க சுவிசேஷம் சொல்ல கொண்டு போறாரோ பவுல் அழகா சொல்லுவாரு, நான் யூதனுக்கு யூதன், கிரேக்கனுக்கு கிரேக்கன், அடிமையானவனுக்கு அடிமையானவன். அல்லேலூயா. ஆனா எங்கேயும் அவர் போய் என்ன பண்ணவே இல்லை, சிக்கிக் கொள்ளவே இல்லை. ஏன்னா தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறதற்காக கடந்து போனார். நான் எல்லாருக்கும், ஆனா நீங்களும் நானும் அப்படி சொல்ல முடியாது. அல்லேலூயா. சத்தியத்தை சொல்றதுக்காக மாத்திரம் போனா பரவாயில்லை, சிக்கிக் கொள்றதுக்காகவே போனா ஒன்றும் செய்ய முடியாது. புரிந்து கொள்ளுங்க. சத்தியத்தை சொல்லிட்டு நான் வரக்கூடிய நபர் அப்படின்னு சொன்னா என்னைய குறித்து எனக்கு என்ன இருக்குது, கான்பிடன்ஸ் இருக்கு. எங்க அப்பா என்னை காக்க வல்லவர், என் கூடவே இருக்கிறாரு, எனக்குள்ள இருந்து என்ன வராது, அல்லேலூயா, வேற ஒரு காரியம் வராது அப்படிங்கிற கான்பிடன்ட் எனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா தைரியமா போய் சுவிசேஷம் சொல்லிட்டு நான் வெளியே வந்துடுவேன். இல்லை அப்படின்னு சொன்னா நீ ஈஸியா போய் சிக்கிக் கொள்கிறதற்கு வாய்ப்பு இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 8:6 சொல்லுவாரு. சங்கீதம் 8வது சங்கீதம் 6வது வசனத்தை வாசிங்க. உம்முடைய கரத்தின் கிரியைகள் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து கீழ்ப்படுத்தினீர். அல்லேலூயா. உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு ஆண்டவர் கீழ்ப்படுத்தினாராம். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் என்றைக்கு அதை ஆண்டு கொள்ள தவறி போகிறார்களோ அது அவர்களை ஆளுகை செய்யும். அல்லேலூயா. பிசாசை என் காலு கீழே வைக்கணும், கேப் விட்டா என்ன பண்ணிடும், என் கூட வந்து உட்கார்ந்துருக்கும். அல்லேலூயா. பிசாசு எங்க வச்சிருக்கணும், காலு கீழே வச்சிருக்கணும். அது இல்லை பரவாயில்ல அப்படின்னு கொஞ்சம் எடுத்து விட்டோம் அப்படின்னா யாரோட கூட உட்கார்ந்துருக்கும், நம்ம கூட உட்கார்ந்து போராடிட்டு இருக்கும். இங்க தெளிவாவியான சொல்லிடுறாரு, உம்முடைய கரத்தின் கிரியைகள் மேல் உங்களுக்கும் எனக்கும் என்ன கொடுத்திருக்காரா, ஆளுகை கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் ஆளுகை செய்யறது, பயங்கரமான காரியங்களை செய்கிறதற்கு, தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். ஆனால் சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். அல்லேலூயா. இந்த ஆளுகையை எப்ப இழந்து போவேன் அப்படின்னா தேவையில்லாத இடத்துல போய் உட்கார்ந்தா, அந்நிய நுகத்துல போய் சிக்குனா என்ன ஆகும் அப்படின்னா கிருபையை இழந்து போயிருவேன். ஆளுகை செய்ய வேண்டியவன் ஆளுமைக்குள்ள போயிருவேன். ஆளுகை செய்ய வேண்டிய நீங்களும் நானும் எங்க போயிருவோம்னா இன்னொருவர் நம்மை ஆளுகை செய்கிறதற்கு மாறிடுவோம். அல்லேலூயா. எது உங்களுக்கு விருப்பம், எது உங்க விருப்பம்? தேவன் விரும்புகிறார் நீங்க ஆளுகை செய்யணும். உங்களை கொண்டு தேவன் செய்கிற காரியம் பெருசா இருக்குன்னு பாக்குறாரு. ஆனா நீங்க சொல்றீங்க அதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் எங்க இருந்துக்கிறேன், நான் கீழே இருந்துக்கிறேன், அடிமையாவே இருந்திருக்கிறேன், ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆண்டு சொல்ற காரியம் இந்த கடைசி நாட்கள்ல நீங்களும் நானும் ஆண்டவரோட கூட நடக்கிற காரியத்துல மிகுந்த ஜாக்கிரதை எனக்கு அவசியம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். உங்கள் சரீரம் யாருடைய சரீரமா? கிறிஸ்துவனுடைய அவயம் அறியீர்களா? அப்படி இருக்க ஆக்கலாமா? அல்லேலூயா. ஏன் அந்நிய நுகத்துல அபிசுவாசியோட போகாது அப்படின்னு சொல்றாருன்னா அவர் சொல்றாரு, உன் சரீரம் கர்த்தருடைய சரீரம், இதை நீ யாரா மாத்திராத, வேசியின் அவயமாய் மாத்திராத. அல்லேலூயா, அல்லேலூயா.
மறுபடியும் வாசிங்க. உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவனுடைய அவயவம். இந்த சரீரம் கிறிஸ்துவனுடைய அவயவம். இதுல வேற எந்த காரியங்களும் உள்ள வரக்கூடாது. இந்த சரீரத்துக்குள்ள வேற எந்த காரியங்களும் வரக்கூடாது. அப்படி இருக்க நான் இந்த அவயவத்தை யாராக்கிட கூடாதுன்னா வேசியின் அவயவமா மாத்திரக்கூடாது. எப்ப அப்படின்னா நான் தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியங்களை செய்யும் போது, தேவனை விட்டு நான் விலகும் போது இந்த காரியங்கள் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம், அந்நிய நுகத்துல அவிசுவாசியோட பழகிற காரியங்கள்ல ஜாக்கிரதையாய் நீங்களும் நானும் மாறணும். அப்படி மாறினா நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வல்லமையை பார்க்க முடியும். அல்லேலூயா. நீங்களும் நானும் நிமிர்ந்து நடக்க வேண்டியவர்கள், பிரித்தெடுக்கப்பட்ட நபர். ஆனா எப்ப நுகத்துல சிக்கிக் கொள்றோமோ நிமிர்ந்து நடக்கிறதுக்கு பதிலா அடிமையா குனிந்து நடக்க வேண்டிய நிலைமை. ஏன்னா பிசாசானவன் நம்ம பிடிச்சிட்டானா அவன் நம்மளை எவ்வளவு நம்மளை கீழே தள்ள முடியுமோ அவ்வளவு கீழே தள்ளுவான். ஆனா கர்த்தருக்கு மாத்திரம், கர்த்தருடைய வார்த்தைக்கு மாத்திரம் நீங்களும் நானும் உண்மையாய் பாத்திரமா இருப்போம் அப்படின்னு சொன்னா நாம நிமிர்ந்து நடக்கிற பாத்திரங்களா இருப்போம், ஆளுகை செய்கிறவர்களா இருப்போம். ஆனா ஆளுகையை எப்ப இழப்போம் அப்படின்னு சொன்னா நாம ஆண்டுடைய வார்த்தையை மீறும் போது ஆளுகையை இழந்து போயிடுவோம். அல்லேலூயா. ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கலாம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தை சொல்றாரு. வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை என்ன பண்ணிடாதீங்க, உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம். விக்கிரக ஆராதனையை என்ன பண்ணிடாதீங்க, விக்கிரகத்தை நீங்க உண்டாக்கிறாதீங்க அப்படின்னு சொல்றாரு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 37 இருந்து வாசிக்கலாம். தகப்பனையாவது தாயையாவது. அல்லேலூயா. மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. தகப்பனையாவது தாயையாவது பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது பாத்திரன் அல்ல, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு பாத்திரன் அல்ல இழந்து போவான். அல்லேலூயா. இங்க இந்த தாயையும் தகப்பனையும் அன்பு செய்யக்கூடாதுன்னு சொல்லல. அங்க என்ன சொல்றாருன்னா குறைந்த அன்பு இருக்கணும். முதல் யாருன்னா கர்த்தர் தான். முதல் யாருன்னா கர்த்தர். ரெண்டாவது யாரு? பெற்றோரா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம். ஆனா முதல் யாருன்னா கர்த்தர் தான். முதலிடம் கர்த்தர் தான். அந்த முதலிடத்தை கர்த்தருக்கு யாரெல்லாம் கொடுக்கலையோ அவர்கள் எல்லாம் விக்கிரக ஆராதனைக்காரர்கள். உலகத்துல சொல்றாங்க யாரு கடவுள்? உன் தாயே கடவுள் ஒருத்தன் சொல்றான், ஒருத்தன் சொல்றான் உன் தகப்பன் தான் கடவுளுங்கிறான், ஒருத்தன் சொல்றான் செய்யும் தெய்வமே தெய்வம் அப்படிங்கிறான். இப்படி ஆளுக்கு ஆள் ஒன்று சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் தன்னுடைய அந்த மகிமையை வேற ஒருவருக்கு என்ன பண்றது இல்லை, கொடுக்கறதே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நான் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், நான் என் தாயையும் தகப்பனையும், இங்க அழகா சொல்றாரு, தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் நல்ல பாத்திரம் நல்ல பாத்திரம் நல்லன்னு சொல்லிட்டே இருக்காரு. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு ஏன் வாழ்க்கையில் இருக்கிறதான சில பிரச்சனைகள் இருக்கு, பாடுகள் இருக்கு. அந்த பாடுகளை நான் சுமந்துக்கிட்டு யார்கிட்ட போகணுமா? கர்த்தர்கிட்ட போகணும். அல்லேலூயா. அவருக்குன்னு ஒரு பாடுகள் இருக்கு. எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பாடு இருந்ததோ அதே போல ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு பாடுகள் உண்டு. இந்த பாடுகளை சுமந்து கொண்டுதான் எங்க போகணுமா? அவரிடத்துல போகணும். அல்லேலூயா. வாசிங்களேன். மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 27 இருந்து வாசிக்கலாம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் பாருங்க, ஆண்டவர் சொல்ற காரியம் எவ்வளவு மகிமையானது பாருங்க. அவர் சொல்றார், நீங்க எனக்காக எதெல்லாம் இந்த பூமியில விட்டீங்களோ, எதெல்லாம் எனக்காக விட்டீங்களோ, நான் உங்களுக்கு கொடுக்கிற ரிவார்டு என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க நியாயம் தீர்க்கிறவளாய் வந்து நிப்பீங்க அப்படிங்கிறார்.
நான் உங்களை அந்த அளவுக்கு நான் உயர்த்துவேன் அப்படிங்க சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது எவனோ அவன் 100 அத்தனையாய் அடைந்து, பாருங்க, இந்த பூமியில அதை 100 அத்தனையாய் பெற்று நித்திய ஜீவனை சுதந்தரிப்பாங்க. ஏன் அப்படின்னா இவர்கள் விக்கிரக ஆராதனைக்குரியவர்கள், இவர்கள் தேவனுக்காக எல்லாவற்றையும் இழந்தவர்கள். இவர்கள் தேவனுக்காக தேவனுடைய வார்த்தையின்படி அதை தகப்பனையும் தாயையும் எந்த அளவுக்கு நேசிக்கணுமோ அந்த அளவுக்கு தான், அதுக்கு மேலே இல்லை, கர்த்தருக்கு மேலே வைக்கல. அல்லேலூயா. கர்த்தருக்கு கீழே தான் வச்சிருக்காங்க. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டு சொல்வார், பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள், இது நியாயம். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அறிய வேண்டிய காரியம், நான் எந்த சூழ்நிலையும் என் வாழ்க்கையில விக்கிரகத்தை நான் உண்டாக்கிடக்கூடாது. அல்லேலூயா. எதெல்லாம் விக்கிரகம் அப்படின்னா அப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். எதெல்லாம் விக்கிரகம் அப்படின்னு உங்களுக்கு எது முக்கியமா இருக்குது, ஆண்டவர் இருக்க வேண்டிய இடத்துல எது போய் உட்கார்ந்து இருக்குது, உங்க வேலையா, உங்க படிப்பா, உங்க பணமா, அல்லது உங்க சொத்தா, அல்லது உங்களுடைய பெருமையா, எது எது கிறிஸ்துவுக்கு மேல இருக்குது, அதெல்லாம் விக்கிரகம். ஆண்டு சொல்ற அதெல்லாம் விக்கிரகம். அல்லேலூயா. அப்ப உங்களுக்கும் எனக்கும் ஒரு உடன்படிக்கை, விக்கிரக ஆராதனை நீ என்ன பண்ணிடக்கூடாது, ஒரு காலமும் உண்டாக்கிடக்கூடாது. விக்கிரகத்தை உண்டாக்கிடக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எனக்கு பணம் குறிக்கோள் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு பெருமை, எனக்கு செல்வங்கள் முக்கியம் இல்லை, எனக்கு பெருமை முக்கியம் அல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற செல்வங்கள் முக்கியம் அல்ல. அப்ப நான் மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்கணும். இதெல்லாம் ஒன்றும் காண்கிறவைகள் எல்லாம் அனித்தியமானவைகள், காணாதவைகளோ நித்தியமானது. அப்ப அந்த காணாததை நோக்கி தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் ஒரு நாள் என்னை விட்டு போயிடும். அல்லேலூயா. ஆனா நித்தியமா என்னோட கூட இருக்கிறவர் மாத்திரம் தான் என் கூட இருப்பார். அல்லேலூயா. நான் மரணத்தின் ஊடாய் நான் போனாலும் அவர் என் கூட இருக்கிறவர். அல்லேலூயா. மரணத்தின் ஊடாய் நான் கடந்து போனாலும் அங்கேயும் அவர் என்ன பண்ணுவாரு, என் கூட இருப்பார். என்னை ஒரு காலம் என்ன பண்றதில்லை, தனியே என்னை விடுவதில்லை. என்னை தனியே ஒரு காலம் அவர் விடுவதில்லை. ஏன்னா நான் அவருடைய சித்தத்தை செய்கிறவன், அவருடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றுகிறவன். அவரை தான் முதல்ல வச்சிருக்கிறேன், அவருக்கு கீழே தான் மற்றதெல்லாம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எபேசியர் 5:5 சொல்லுவார். எபேசியர் 5ஆம் அதிகாரம், விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது, பொருளாசை அன்று சொல்றார், விக்கிரக ஆராதனை அப்படின்னு சொல்றாரு. பொருளாசை. அல்லேலூயா. பொருள் பெருகினால் திங்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்களாம், பெருகுவாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. என் சொத்து பெருகுச்சுன்னு சொன்னா, என் சொத்து பெருகுனா யாரும் வருவா? நான் கஷ்டப்பட்டு நான் சேர்த்து வைப்பேன், யாரும் சாப்பிட்டு போவா? எவ்வளவு கொடுமை பாருங்களேன். அதுக்கு 4 பேருக்கு ஏழைகளுக்கு கொடுத்திருந்தாலும் என்னது புண்ணியமாக இருந்திருக்கும். கர்த்தருக்கு கடன் கொடுத்திருப்பாங்க. அந்த கர்த்தருக்கும் கடன் கொடுக்காம இவங்க செல்வத்தின் மேல செல்வத்தை சேர்த்து 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 தேவனை விட்டு தூரம் போயிட்டாங்க. அல்லேலூயா. இங்க சொல்றாரு, பொருளாசை என்கிற விக்கிரக ஆராதனை, பொருளாசை என்கிற விக்கிரக ஆராதனை. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல சொல்வார் அதே காரியங்களை. ஆகையால் விபச்சாரம், விக்கிரக ஆராதனையான பொருளாசையாகிய அப்படின்னு போட்டிருக்கு. விக்கிரக ஆராதனை எது அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொல்ல பொருளாசையை விக்கிரக ஆராதனையாய் சித்தரிக்கிறார். அப்ப எந்த அளவுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். கண் இச்சிக்கிறது எல்லாம் என்ன பண்ணிடணும், எனக்கு வேணும். கண் இச்சிக்கிறது எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாரு. இது பொருளாசை. கண்கள் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை அப்படின்னு சொல்றாரு. அப்ப விக்கிரக ஆராதனைக்கு நீங்களும் நானும் எந்த அளவுக்கு விலகி ஓடணும். அல்லேலூயா. இன்னைக்கு கடைசி காலம், இந்த கடைசி காலத்துல இந்த பொருளாசை என்கிற விக்கிரக ஆராதனையை நீங்களும் நானும்
விட்டு விலக ஆரம்பிக்கணும். ஒரு மனுஷன், சகேயுங்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஆண்டவரை சந்தித்த உடனே, ஆண்டவர் அவனை சந்தித்த உடனே அவன் சொல்றான், எனக்கு உண்டானது எல்லாவற்றையும் என்ன பண்றேன், நாளத்தனையாய் திரும்ப கொடுக்கிறேன். இதுதான் சரியான மனம் திரும்புதல். ஒரு மனுஷனுக்குள்ள தேவன் இருப்பார் என்று சொன்னா அவன் செய்யற காரியம் எதுவா இருக்கும் அப்படின்னு சொன்னா கர்த்தர் விரும்புகிற விதமா இருக்கும். அல்லேலூயா. அவனுக்குள்ள பொருளாசை இருக்காது, அவனுக்குள்ள பண ஆசை இருக்காது, அவனுக்குள்ள வேற எந்த ஆசைகளும் இருக்காது. மாறாக எப்போதும் அவனுக்குள்ள இருக்கிற காரியங்கள் மனம் திரும்புதல், மனம் திரும்புதல், மனம் திரும்புதல். ஆண்டவருக்கு எப்படி பிரியமா இருக்கிறது, ஆண்டவருக்கு எப்படி பிரியமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை சொல்றாரு, நீங்கள் ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நீங்க 2 பேருக்கு ஊழியம் செய்ய முடியாதுன்னு ஆண்டவர் அழகா எழுதி வச்சிருக்கார். நீங்க யாருக்கு ஊழியம் செய்வீங்க? ஒன்னு கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும், இல்லை அப்படின்னா நீங்க வேற எதுக்கும் ஊழியம் செய்வீங்க. ஏதாவது ஒண்ணுக்கு தான் ஊழியம் செய்யணும். இந்த கடைசி காலங்கள்ல நீங்களும் நானும் விக்கிரக ஆராதனையில் சிக்கி கொள்ள கூடாது அப்படின்னு சொன்னா மிகுந்த ஜாக்கிரதை. எங்க ஆண்டவரை விட்டு நான் விலகுறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். ஆண்டவரை எங்க மகிமைப்படுத்துறேன், ஆண்டவரை விட்டு எங்க விலகுறேன், எங்க விலகல் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியணும். அப்படி தெரிஞ்சாதான், அப்படி உணர்வுள்ளவர்களா இருந்தாதான் நம்மளை காத்துக்கொள்ள முடியும், இல்லை காத்துக்கொள்ள முடியாது. விக்கிரக ஆராதனை தேவன் சொல்கிற காரியம், எப்பா உன் உடன்படிக்கையை எப்படி நீ மீறுவ அப்படின்னா பொருளாசைங்கிற விக்கிரக ஆராதனையில நீ மாறுவ. தாய் தகப்பன் அல்லது பிள்ளை அல்லது சொத்து, இப்படி எதெல்லாம் உங்களுக்கு முதன்மையா இருக்குதோ அதை வைத்து தேவன் என்ன பண்ணுவோம், விட்டு விலகுவோம். விக்கிரக ஆராதனைக்குள்ள கடந்து போவோம். ஆனா விக்கிரக ஆராதனைக்கு ஆண்டு சொல்றாரு, என் மகிமையை நான் விக்கிரகங்களுக்கு கொடேன். அல்லேலூயா. என் தாய் தகப்பனா நான் செய்ய வேண்டிய கடமையை நான் என்ன பண்ணி ஆகணும், செய்ய வேண்டும். அல்லேலூயா. என் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செய்ய வேண்டும். ஆனா யாரும் எனக்கு என்ன இருக்கக்கூடாது, விக்கிரகமாய் மாறிடக்கூடாது. இந்த காரியங்களை நீங்களும் நானும் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளாய் மாற வேண்டும். 4வது காரியம் 34:19 வாசிங்க. கர்ப்பம் திறந்து பிறக்கிற யாவும் என்னுடையவைகள். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யூதாஸ் இழந்து போனது பணத்தினாலதான், அனனியா சப்பீரால் இழந்து போனதும் பணத்தினாலதான். அதனால் நீங்களும் நானும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். பண காரியங்களில் மிகுந்த ஜாக்கிரதையா இருக்கணும். பொருளாசை என்கிற விக்கிரக ஆராதனை, அதுக்கு அடிப்படையே இதுதான். இந்த பணத்தினால தன்னுடைய ஜீவியத்தையே இழந்து போனவர்கள் அனனியா சப்பீரால் தங்களுடைய வாழ்க்கையே இழந்து ஆண்டவரோட கூட இருந்து 3.5 வருஷம் ஆண்டவரோட கூட இருந்து இந்த யூதாஸ் இழந்து போனான். அல்லேலூயா. நீங்களும் நானும் அப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனைக்குள்ள போயிடக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும். இங்க சொல்றாரு 34:19 சொல்றாரு, அங்க சொல்லப்பட்டிருக்கு. நீங்க அப்படியே நீங்க வாசிச்சீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கோம். ஏறக்குறைய நீங்க 23 வரைக்கும் நீங்க வாசிங்கன்னு சொன்னா எல்லாவற்றிலையும் முதல் யாருன்னா கர்த்தருக்கு செய்யணும். எல்லாவற்றிலையும் கர்த்தருக்கு முதல் அப்படின்னு சொல்லுவார். முதல் கர்ப்பம் திறக்கிற பிள்ளையா இருந்தாலும் சரி, அது ஆடா இருந்தாலும் சரி, மாடா இருந்தாலும் சரி, உங்க வீட்டில் என்ன பிறந்தாலும் அது யாருக்குன்னா முதல் கர்த்தருக்கு. அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் முதல்ல ஆண்டவரை கொண்டு போய் வைக்கணும். அல்லேலூயா. எல்லாவற்றிலையும் தேவனுக்கு முதலிடம். நீங்களும் நானும் இந்த கடைசி நாட்களில் செய்ய வேண்டிய காரியம் எல்லாவற்றிலையும் தேவனுக்கு முதலிடம். அல்லேலூயா. முதல்ல ஆண்டவரை தேடுவதில் முதல் இருக்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆண்டவரை தேடுவதில் முதல். அல்லேலூயா. ஜெபமா முதலா இருக்கணும், உபவாசமா முதலா இருக்கணும், ஜெபமா வேதமா முதலா இருக்கணும். அல்லேலூயா. ஜெபிங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணக்கூடாது, யாராவது ஜெபிப்பாங்க, நம்ம என்ன பண்ணுவோம், கேட்டுட்டு இருப்போம் அப்படின்னு உட்கார்ந்துருக்காங்க. இல்லை, கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் ஒவ்வொருவரையும் பயன்படுத்த விருப்பமா இருக்கிறார். யார் முதலிடம் கொடுக்கிற ஆண்டவருக்கு கர்த்தர் அவங்கள பிரகாசிக்க பண்ணுவார். அல்லேலூயா. நீங்களும் நானும் கொடுக்கறதுல ஆண்டவருக்கு முதலிடத்தில் வரணும். வாசிங்களேன், மல்கியா வாசிங்க. மல்கியா 3ஆம் அதிகாரம்
மல்கியா 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்வாரு, என் ஆலயத்தில், நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆண்டவருடைய ஆலயத்துல ஆகாரம் உண்டாகும்படிக்கு எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆண்டு சொல்றாரு, எப்பா நான் உன்னை சோதிச்சு, நீ என்னை சோதிச்சு பாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னா ஆசீர்வதிக்கலையா என்ன பண்ணி பாரு, நீ சோதிச்சு பாரு. வேற எங்கேயுமே அவர் சோதித்து பாருன்னு சொல்லல. அல்லேலூயா. கர்த்தருக்கு நீ கொடுத்து பாரு. ஆலயம் இங்க அழகா சொல்றாரு, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு, அல்லேலூயா, ஆலயத்தினுடைய காரியங்கள் நடந்தேறுகிறதற்கு நீங்க முதல் கொடுக்கிறது என்ன இருக்குன்னா, அவர் சொல்றாரு, இதனால உன் வாழ்க்கையில எவ்வளவு ஆசீர்வாதம் வருது பார். நீ கர்த்தருக்கு கொடுக்கிறதுனால உன் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் வருது பார். அல்லேலூயா. லூக்காவின் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்காவின் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38. இங்க சொல்றாரு, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி கொடுப்பாருன்னா, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினாலே அளக்கிறீர்களோ, அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு முதலிடம். எந்த காரியமா இருந்தாலும் கர்த்தருக்கு முதலிடம். அந்த முதலிடத்துல யார் நிக்கிறாங்களோ அவர் சொல்றாரு, நான் அவங்களை எப்படி ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. அவங்க எப்படி, அவங்களுடைய நினைவு எப்படி இருக்குதோ, அவங்களுடைய விருப்பம் எப்படி இருக்குதோ, அப்படியே நான் அவங்க என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. கொடுத்து நீ என்ன பண்ணி பாரு, சோதிச்சு பார் அப்படிங்கிறார். நீ கர்த்தருக்கு கொடுத்து சோதிச்சு பார். அல்லேலூயா. நீங்க போய் சில பேரை கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, நான் ஆசீர்வாதிக்கப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு, நான் இது வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு. அல்லேலூயா. இதில் இந்த காரியத்தில் நான் ரொம்ப பேசினது கிடையாது, இது வரைக்கும் நான் பேசினது கிடையாது. ஆனால் இங்கே இந்த வார்த்தை நிமித்தம் நான் பேச வேண்டியிருக்கிறது. யார் ஆண்டவருக்கு நிற்கிறாங்களோ, நான் பார்ப்பேன், சம்பளம் வாங்கி ஆளாக நிற்பாங்க. வீட்டுக்கு எந்த பொருளும் எப்படி இருக்க மாட்டாங்க, வாங்கியிருக்க மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க. ஐயா இது முதல்ல உங்களை பார்த்துடணும், எங்கே இருக்கீங்க. நான் தசம பாகத்தை பற்றி எங்கேயும் பேசுனது கிடையாது சபையில். 25 வருஷம் ஆச்சு, நான் பேசுனது கிடையாது. எனக்கு என்னைய யார் போஷிக்கல, மனுஷன் இல்லை, கர்த்தர் போஷிக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா நீங்களாம் இப்போ வந்தவங்க, ஊழிய ஆரம்பத்தில் யாருமே கிடையாது, யாருமே கிடையாது. அப்பவும் கர்த்தர் தான் என்ன பண்ணாரு, அப்பவும் கர்த்தர் தான் போஷித்தார். இப்பவும் யார் தான் போஷிக்கிறது, நாளைக்கு யார் தான் போஷிப்பா, கர்த்தர் தான் போஷிப்பார். ஆனா இந்த கால வேளையில நான் சொல்ல வேண்டிய காரியம் என்னன்னா, நீங்க ஆசீர்வதிக்கப்படணுமா அப்படின்னா முதல்ல நிக்கணுமா. ஆண்டு சொல்ல, முதல்ல நில்லுப்பா, கர்த்தருக்கு கொடுக்கறதுல நீ கொடுத்து சோதிச்சு பார். அல்லேலூயா. இங்க வாசிக்கிறோம் 6:38, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு, நீ கொடு, அப்ப என்ன நடக்குது பார். அல்லேலூயா. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உன் மடியிலே போடுவார்கள். கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் சாதாரணம் கிடையாது, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய வார்த்தை இதெல்லாம் கர்த்தருக்கு என்று யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தெரியும் கர்த்தர் நம்ம எப்படி வச்சிருக்கிறாருன்னு தெரியும். கர்த்தருக்கு நம்ம எப்ப நம்ம கொடுக்கறதுனால கர்த்தர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறாருங்கிறது அவங்களுக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம், கொடுக்கறதுல முதலிடம், அவரை தேடுறதுல முதலிடம், ஊழியம் செய்யறதுல முதலிடம். இது மிக மிக அவசியம். நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும், இது எல்லார் மேலும் விழுந்த கடமை. இதுல முதல்ல இருக்கணும். காலை எழுந்த உடனே எனக்கு ஊழியம், நான் கர்த்தரை சேவிக்கிறதுல முதல்ல, அதே சமயத்துல ஒரு ஆத்ம ஆதாயம் செய்யறதுலயும் முதல் இருக்கணும். தேவன் விரும்புகிறது அவருடைய ஊழியம். இன்னைக்கு கடைசி காலம், இந்த ஊழியத்தை யாரெல்லாம் எப்படியெல்லாம் செய்யறாங்க அப்படின்னு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. வாசிங்க 3 யோவான் 1 வாசிக்கலாம்.
மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான எவ்வளவு அழகா, மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது, பிரியமானவனே வாழ்கிறது போல வாழ்ந்து வேண்டுகிறேன். ஏன் அப்படி வேண்டுகிறேன் அப்படின்னு சொன்னா, சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் என்று சந்தோஷத்திலும் இல்லை. பிரியமானவனே, அவனுடைய வசனத்துல வாழ்கிற காயு வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறதுனால ஒரு கூட்டம் அவரை ஃபாலோ பண்ணுது, காயுவை ஃபாலோ பண்ணுது. சகோதரர் வந்து உன்னை குறிச்சு என்ன பண்றாங்களா, சாட்சி கொடுத்தாங்க. சத்தியத்தில் நடக்கிற மனுஷன் சொல்லி சாட்சி கொடுக்குறாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன மாதிரி நடந்திருக்கும் பாருங்க. நாமும் என்ன பண்ணணும், சத்தியத்தின்படி நடக்கணும்ன்ற ஊழியத்தை செய்யறது காயு. நீங்களும் நானும் இந்த கடைசி நாட்களில் சத்தியத்தின்படி நடக்கிற ஊழியத்தை செய்யணும். அல்லேலூயா. ஒரு பக்கம் ஊழியம் செய்வேன், இன்னொரு பக்கம் என்ன பண்ணுவேன், இப்படி சொல்றேன், இப்படி புரியும் உங்களுக்கு. வெளியில ஊழியம் செய்வேன், வீட்டுக்குள்ள அட்டூழியம் பண்ணுவேன். நான் எல்லாம் சிரிக்கிறீங்க, இப்போ எல்லாரும் செய்றீங்க போல தெரியுது. வெளியில என்ன பண்ணுவேன், ட்ராக்ஸ் கொடுப்பேன். வெளியில என்ன பண்ணுவேன், வேற ஒரு ஊழியம் செய்வேன், சுவிசேஷம் சொல்லுவேன். ஆனா வீட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ரணகலமா இருக்கும். காயு அப்படி இல்லை, வசனத்தின்படி நடக்கிறான், எல்லாரும் பார்க்கிறாங்க. சகோதரர்கள் அவனை குறித்து சாட்சி கொடுத்தார்கள். உடன்படிக்கை எப்படி இருக்கு பாருங்களேன். அல்லேலூயா. வாசிங்க சங்கீதம் 134:1 வாசிக்கலாம். சங்கீதம் 134:1. அல்லேலூயா. எப்ப நிக்கணுமா, எப்ப நிக்கிறோம், நம்ம என்னைக்கு நிக்கிறோம், இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரர் தான். நான் யார் இல்லை, நான் யார் இல்லை, நான் கர்த்தருடைய ஊழியக்காரலாம் இல்லைப்பா. அதனால நமக்கு ராக்காலத்தில் நித்திரை மயக்கம். ராக்காலத்தில் என்ன பண்ணிடக்கூடாது. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எடுத்தேன். கொசு கடிச்சா என்ன பண்ணணும், ஏன் ஆண்டவரை இந்த கொசுவெல்லாம் உண்டாக்கி என் உயிர் எடுக்கிறீர், அப்படிதானே. உணர்வு கட்ட டேஷ். எதுக்காக கர்த்தர் அனுப்புனார் அப்படின்னு சொன்னா, அப்படியாவது உணர்வடைவியா, ராக்காலத்தில் நிப்பியா அப்படின்னு உணர்வடைவியான்னு எதிர்பார்க்கிறாரு. அப்ப கூட நமக்கு என்ன வர மாட்டேங்குது, வரலன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. சங்கீதம் 57:8 வாசிக்கலாம். என் மகிமையே விழி, வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், அதிகாலையில விழித்துக் கொள்ளுவேன். அல்லேலூயா. ராக்காலமே கஷ்டம், ராக்காலமே எங்களுக்கு கஷ்டம், அதிகாலையில வேற சொல்றீங்களே. அதிகாலையில என்ன, எத்தனை மணி, ஒருத்தர் 7 மணின்னு சொல்றாங்க. அதிகாலைனா 3 மணி அதிகாலைனா. நம்ம அப்பதான் என்ன, நமக்கு ஆழ்ந்த நித்திரையே. திருடன் எப்பதான் வருவான், அப்பதான் வருவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே கரெக்டா வருவான். நீ நல்ல ஜெபிச்சிடாத, நல்லா தூங்கு, நல்லா தூங்கு. அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட இடம் கொடுக்கிறோம், நம்ம எப்படிப்பட்ட இடம் கொடுக்கிறோம். நம்ம கொடுக்கிறது வேற எதுக்கோ கொடுத்துட்டே இருக்கிறோம், வேற என்னத்துக்கோ கொடுக்கிறோம், நேரத்தை வேற எதுக்கோ கொடுக்கிறோம், நேரங்களை வேற எதுக்கோ கொடுக்கிறோம். ஆனா யாரும் கொடுக்கறது இல்லை, ராக்காலத்தில் நிற்கிறது இல்லை, அதிகாலையில் நிற்கிறது இல்லை.
அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க. என்ன சங்கீதம் 108:2 வாசிங்க. வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், நான் அதிகாலையில விழிப்பேன். சங்கீதக்காரன் எப்படி எழுதியிருக்காரு பாருங்க, அதிகாலையில விழிப்பேன். சங்கீதம் 143:8 வாசிக்கலாம். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். அல்லேலூயா. அதிகாலையில ஒரு மனுஷன் தேடுறான் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் அவனுக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆனா அதிகாலையில முதல் இடத்தை ஆண்டவருக்கு கொடுக்காதபடி, அந்த முதல் கனியை ஆண்டவருக்கு கொடுக்காதபடிக்கு பிசாசானவன் இந்த கடைசி நாட்களில் பயங்கரமா போராடுவான். அல்லேலூயா. நீங்க விக்கிரக ஆராதனைக்கு போகும்படிக்கு உங்களை அதிகமாய் உங்களை உந்தி தள்ளுவான். அந்நிய நுகத்துல அவிசுவாசியோட பிணைக்கப்படுகிறதற்கு இனிதான் பயங்கரமா வாய்ப்பு உண்டாகும். ஆனா யாரெல்லாம் அதை உடைக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையிலாம் தேவனுடைய மகிமை வெளிப்படும். அல்லேலூயா. இந்த காரியங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. நான் இதிலெல்லாம் போய் சிக்கிடக்கூடாது, இதிலெல்லாம் சிக்கிடக்கூடாது. அல்லேலூயா. வாசிங்க 55:17 வாசிக்கலாம். 55 சங்கீதம் 55:17. அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். இவர் சொல்றது எல்லாமே ரொம்ப மோசமா தான் சொல்றாரு. சங்கீதக்காரன் சொல்றது எல்லாமே ராக்காலத்துலன்றாரு, அதிகாலைங்கிறாரு, அந்தி சந்தி, எல்லாமே நல்லா தூங்குற நேரம், எல்லாமே நல்லா மதியானம் நீங்க சாப்பிட்ட உடனே உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் வருதான் பாருங்களேன். அப்ப போய் அழகா போய் தூங்குறதுக்கு ஏற்பாடு பண்றான். ஆனா இவர் சொல்றாரு, அந்தி சந்தி மத்தியான வேலையிலேயே நான் என்ன பண்ணுவேன், எங்க அப்பாவை கூப்பிடுவேன், எங்க அப்பாவை கூப்பிட்டா எங்க அப்பா என்ன பண்ணுவாரு, என் சத்தத்தை கேட்பார். அல்லேலூயா. அகஸ்டின் சொல்லுவாங்க, நல்ல கண் விழிச்சிருக்கும் போது நல்ல வேலை செய்வான், கண் அப்படி மூடும் பாருங்க, சொக்கும் பாருங்களேன், அப்ப போய் பைபிள் என்ன பண்ணுவானா, அப்பதான் பைபிள் படிக்கிறதுக்கு ஞானமே பிறக்கும். இப்ப சொல்லுவாரு, பைபிள் எடுத்தா தூக்கமா வருதியா, பின்ன தூக்கம் வராம வேற என்ன வரும்? காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் மாடா உழைச்சாச்சு, இப்ப உழைச்சு முடிச்ச பிறகு அந்த எஞ்சி இருக்கிற நேரத்தை யாருக்கு கொடுக்கறது? கர்த்தருக்கு கொடுக்கறது. கர்த்தர் அதை இருக்கிறார், எடுத்து போட்டுறார். படிக்கவே முடியல, பைபிள் படிக்கவே முடியல, ஜெபிக்கவே முடியல. ஐயா ஜெபிக்க உட்கார்ந்து என்ன வருது? தூக்கம் வரும், பின்ன வேற என்ன வரும்? ஜெபிக்க முடியல, உபவாசிக்க முடியல. ஏன்னா முழுக்க முழுக்க நேரத்தை யாரு கொடுக்கிறதுனா உலகத்துக்கே கொடுக்குறது, உலகத்துக்கே கொடுக்கிறது. கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறதே இல்லை. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க, யாரெல்லாம் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறாங்களோ, யாரெல்லாம் விக்கிரக ஆராதனையிலிருந்து வெளியே வர்றாங்களோ, யாரெல்லாம் அந்நிய நுகத்தை உடைச்சி எறிகிறாங்களோ, யாரெல்லாம் கர்த்தரோட பண்ணின உடன்படிக்கையில, அல்லேலூயா, நித்திய விவாகத்திற்கென்று பண்ணின உடன்படிக்கையில யாரெல்லாம் உறுதியா இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் தேவன் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் வாசிங்க, 34:10 வாசிக்கலாம். அதற்கு அவர், இதோ பண்ணுகிறேன் எந்த ஜாதிகளிடத்திலும். நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த வார்த்தை சத்தியம், இந்த வார்த்தை சத்தியம். அல்லேலூயா. எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை நான் என்ன பண்ணுவேன்? அல்லேலூயா. ஜனங்க முன்பாக, எல்லாருக்கும் முன்பாக நான் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் செய்கையை காண்பார்கள், பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. இது சொன்ன பிறகு நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. நான் ஒரு சில காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கலாம். என்னாகமம் 11ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, முறுமுறுக்கிறாங்க, நாங்க எகிப்துல இருந்தாலாவது கொமட்டிக்காயும் வெள்ளரி பூண்டும் வெள்ளை பூண்டு வெள்ளரிக்காயும் சாப்பிட்டுருப்போம், மீனும் சாப்பிட்டுருப்போம், ஆனா இந்த வனாந்தரத்துல எங்களுக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. ஒழுங்கா ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் சர்வ வல்லமை உள்ளவர், உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே
இல்ல எங்களை நீங்க எங்களுக்கு நல்ல ஆகாரத்தை எங்களுக்கு தாங்க அப்படின்னு கேட்டிருந்தா அவர் என்ன பண்ணிருப்பாரு? அல்லேலூயா. அவர் சொல்றாரு, ஜனங்க மத்தியில நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்குன்னு சொல்றாரு. இதை கூட இந்த ஜனங்கள் என்ன பண்ணவே இல்லை, உணரவே இல்லை. அவங்க முறுமுறுக்கிறாங்க. ஆண்டவர் என்ன பண்றாங்க? கீழ்காற்றை அனுப்பி காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலையும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் விழுந்து கிடக்க செய்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளவு ஜனங்களும் சாப்பிட்டு என்ன பண்ணாங்கன்னா திருப்தி அடைஞ்சாங்க. அல்லேலூயா. யாரெல்லாம் முறுமுறுத்தாங்களோ, யாரெல்லாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு உடன்படிக்கை எதிர்த்தாங்களோ அவங்கெல்லாம் அங்கேயே முடிஞ்சிருச்சு அவங்க வாழ்க்கை. மறுபடியும் நான் சொல்ற கவனிச்சுக்கோங்க. யாரெல்லாம் ஆண்டுடைய உடன்படிக்கையை மீறினாங்களோ அவங்களாம் அங்க வனாந்தரத்தில் மடிந்து போயிட்டாங்க. ஆனா யாரெல்லாம் ஆண்டுடைய வார்த்தையை பிடிச்சாங்களோ அவங்களாம் உள்ள போயிட்டாங்க. இதுல வந்ததுல காலேபும் யோசுவாவும். ஆனா இந்த ஜனத்தினுடைய சந்ததி இருக்கு பாருங்க, அடுத்த சந்ததி இருக்கு பாருங்க, அவங்களும் உள்ள போறாங்க. ஆனா பெரியவங்க யாரெல்லாம் முறுமுறுத்தாங்களோ அவங்க எல்லாம் வழியிலே போயிட்டாங்க. ஆண்டவர் செய்யற காரியம், கீழ்காற்றை அனுப்பி ஆண்டவர் காடையை கொண்டு வந்து கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்னா, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி ஆகிற வரைக்கும் கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அவங்க யோசி, நீங்க அந்த முன்னாலையும் பின்னாலையும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அது அவங்க சொல்றாங்க, எப்படி எங்களுக்கு இவ்வளோ சமுத்திரத்தினுடைய மச்சங்களை கொண்டு வந்து கொட்டினாலும் இந்த கூட்டத்துக்கு பத்தாதே அப்படிங்கிறாங்க. ஆனா ஆண்டவர் அவருடைய வார்த்தையை அனுப்புகிறார். கீழ்காற்று அனுப்புனா காடையை கொண்டு வந்து அவ்வளவு ஜனங்களும் சாப்பிடுகிற அளவிற்கு. அல்லேலூயா. என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். பிரவேசித்த போது இதோ ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, இந்த லேவியருக்குள்ள ஒரு பிரச்சனை. நான் பெரியவனா, நீ பெரிய ஆளா? நான் தான் இந்த வேலை செய்வேன், நீங்க மட்டும் தான் அந்த வேலை செய்யணுமா? நாங்களும் அந்த வேலை செய்வோம், ஆசாரியத்துவத்தை நாங்களும் செய்வோம் அப்படின்னு சொல்லி லேவியருக்குள்ள சில பேர் இருக்கிறாங்க. அவங்களாம் போய் என்ன பண்றாங்கன்னா பிரச்சனை பண்றாங்க. அப்ப மோசே கூப்பிடுறாரு. கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு நிப்பாட்டி, இருங்கப்பா, கர்த்தர் என்ன சொல்றாரு அதை கேட்கலாம் அப்படின்னு கேட்டா, கர்த்தர் சொல்றாரு, எல்லாரும் அவர் ஒரு கோலை என்ன பண்ணுங்க வைங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. நல்லா கவனிச்சுக்கோங்க. தேவன் செய்கிற மகத்துவத்தை கவனித்துக் கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில தேவன் செய்ய வல்லவர். இதை நீங்க விரும்புனீங்கன்னா உங்க வாழ்க்கையில செய்ய முடியும். இங்க சொல்றாரு, ஆரோனின் கோல் துளிர்த்தது, அது துளிர் விட்டு. நல்லா கவனிச்சுக்கோங்க. அது துளிர் விட்டு, வெறும் கோல், வாதுமை மரத்தினுடைய ஒரு கோலை எடுத்து வச்சிருக்காங்க, ஆலயத்துக்குள்ள வச்சிருக்காங்க, ஆசரிப்பு கூடாரத்துல வச்சிருக்காங்க. அங்க வச்சிருந்தா அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க. வெறும் சாதாரண ஒரு குச்சி, நம்ம பாஷையில வெறும் ஒரு கோல். அந்த கோல்ல இருந்து அது துளிர் விடுது, பூ விடுது, பூவில் இருந்து காய் பழுத்து, காய் காய்த்து பழுத்து நிக்குது. காலையில போய் பார்த்தா பயங்கரமான அற்புதம். எல்லாருடைய கோள்களும் வைத்த மாதிரியே இருக்குது. ஆனா ஆரோனுடைய கோல் மாத்திரம். அல்லேலூயா. நீங்களும் நானும் உடன்படிக்கையில சரியா இருந்தா கர்த்தர் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த அற்புதத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. உபாகமம் 11ஆம் அதிகாரம், உபாகமம் 11ஆம் அதிகாரம் 11ல இருந்து வாசிக்கலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க பெறப்போகிற ஆசீர்வாதமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அது அந்த தேசம் எப்படிப்பட்டது? உங்க ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதுன்னா, வல்லமை உள்ள ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றும். அது மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். அது விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும். அல்லேலூயா. உங்க மேல ஆண்டவருடைய கண்கள் எப்போது இருந்துட்டே இருக்கும். ஏன்னா நீங்க உடன்படிக்கைக்கு பாத்திரவான்கள், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்க பாத்திரவான்கள். அதனால உங்க மேல எப்போதும் கண் இருந்துட்டே இருக்குமா. நீங்கள் கர்த்தரிடத்தில், நல்லா கவனிச்சுக்கோங்க, முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி
கீழ்ப்படிந்தால் நீ உன் தானியத்தையும் ரசத்தையும் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு முன்மாரியையும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் வாழ்க்கையில ஒரு நாளும் குறைவில்லாம என்னாலும் உன் குடும்பத்தை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, நீங்க என் கற்பனையை கை கொள்ளுகிறவர்கள், என் உடன்படிக்கையை கை கொள்ளுகிறவர்கள், என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள், நான் என்ன பண்ணுவேன்னா உங்களை என்னாலும் உங்களை ஆசீர்வதிப்பேன். அது மாத்திரமல்ல, உங்க வீட்டில் இருக்கிற மிருக ஜீவன் இருக்கு பாருங்களேன், இதுக்காக அவர் என்ன சொல்றாராம், உன் வீட்டு வெளியில இருக்குல்ல, வெளியில ஆடு மாடுகள் பிழைக்கும்படிக்கு புல் முளைக்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். நீ சாப்பிட்டு அல்லேலூயா, நானும் சாப்பிட்டு திருப்தி அடைவேன், என் மிருக ஜீவன்களும் திருப்தி அடையும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறது அப்படிதான் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்முடைய குடும்பமாய் தேவன் ஆசீர்வதிக்கவர். ஆனா நான் ஆண்டவருடைய வார்த்தையை மாத்திரம் விட்டு விலகாதபடி காத்துக்கொள்ளணும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கலாம் யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா ஜனங்களை நோக்கி, நல்லா கவனிச்சுக்கோங்க, உங்களை இன்னைக்கு பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, நாளைக்கு உங்க நடுவில் கர்த்தர் என்ன பண்ணுவார், அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. 15 வாசிங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, யோர்தான் எப்படி போகுமா, கரை புரண்டு போகும், கரையெல்லாம் உடைச்சிக்கிட்டு போகும் காலம். அது கால்கள் பட்ட உடனே நின்று வரைக்கும் குவிந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. யோர்தான்ல ஆசாரியனுடைய கால் வைத்தா. எந்த காலத்துல இது நடந்துச்சு? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆசாரியனுடைய கால் பட்டா போதும் யோர்தான் ரெண்டா பிளந்துரும். அது கரை புரண்டு ஓடுகிற காலம். அந்த காலம் அப்படிப்பட்ட காலமா இருந்தாலும், சாத்தியமே இல்லாத காலமா இருந்தாலும் கர்த்தர் அதை சாத்தியமாக்குகிறவர். அல்லேலூயா. என் வாழ்க்கையில இது நடக்க வாய்ப்பே இல்ல. அல்லேலூயா. நம்ம யோசிச்சிருப்போம், இந்த காலத்துல எப்படி கரையை கடந்து நம்ம போக முடியும், வாய்ப்பே இல்லையே. ஆனா வாய்ப்பே இல்லாத இடத்துல தான் கர்த்தர் வாய்ப்பை உண்டு பண்ணுகிறவர். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என் ஜனங்கள், அல்லேலூயா, நான் அவங்களுக்கு செய்யற காரியம் பயங்கரமா இருக்கும். நான் செய்யற காரியம், ஜனத்துக்கு நான் செய்யற காரியம் அது ஏன் பயங்கரமா இருக்குன்னா இதான் காரணம். வாசிங்க 6ஆம் அதிகாரம், யோசுவா 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். எக்காலங்களை நீங்க ஊதுவீங்க, ஊதும் போது ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள், கேட்டு முழங்குகையில். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க, எதுவுமே சாத்தியமில்லாதது, எதுவுமே சாத்தியமில்லாத காரியம். இவங்க எக்காலம் ஊதுவாங்க, ஆர்ப்பரிப்பாங்க. ஆர்ப்பரிச்சா அங்க என்ன நடக்குதான், அலங்கம் அப்படியே தரமட்டமாகுது. அல்லேலூயா. எக்காலம் ஊதுனா ஆர்ப்பரிக்கிறாங்க, ஆர்ப்பரிச்சா அலங்கம் எல்லாம் தரைமட்டமாகுது. அந்த அலங்கம் எப்படிப்பட்ட அலங்கம்? ஏறக்குறைய 12 குதிரைகள் பூட்டி ஓடக்கூடிய இடம். இன்னைக்கு அந்த அலங்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும். அந்த நாட்களில் கட்டுகிறதான அலங்கம் எப்படி இருக்கும்? அந்த மேலே போகிறதுக்கு மேலே வந்து ஏறக்குறைய 12 குதிரைகள் போகக்கூடிய அளவுக்கு அவ்வளோ பெரிய அகலமான ரோடு அது. எங்க அலங்கத்துக்கு மேலே 12 குதிரைகள் போட்டு போகக்கூடிய அளவுக்கு அகலமான இடம், நல்ல உயரமானது, யாரும் உள்ள போக முடியாத அந்த அலங்கம். ஆனா இவர்களுடைய எக்காலமும் ஆர்ப்பரிப்பும் தரமட்டமாக்குதுன்னா எந்த அளவுக்கு தேவனுடைய வல்லமை. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரெல்லாம் உடன்படிக்கையை காத்தாங்களோ, யாரெல்லாம் உடன்படிக்கையை காத்தாங்களோ அவங்க எல்லாம் அந்த அதிசயத்தை பார்க்குறாங்க. யாரெல்லாம் உடன்படிக்கையை காத்து கொண்டாங்களோ அவங்க எல்லாம் அந்த அதிசயத்தை பார்த்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம், யோசுவா 10ஆம் அதிகாரம் 12 வாசிக்கலாம். ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, முன்பாக சூரியனே கிபியோன் மேலும், சந்திரனே
அயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் என்றான். அல்லேலூயா. ஒரு மனுஷன் சொல்றான், நீ சூரியனே நீ நில்லு, சந்திரனே நீ நில்லு அப்படிங்கிறான். அடுத்தது வாசிங்க. ஜனங்கள் மட்டும் சரித்தது நின்றது இல்லையா? அப்படியே தீவிரிக்காமல் ஒரு பகல் முழுவதும் ஏறக்குறைய 12 மணி நேரம் நடுவானத்தில் நின்றது. இப்படி கர்த்தர் நாள் பின்னும் இல்லை, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரெல்லாம் உடன்படிக்கையை ஃபாலோ பண்ணாங்களோ, பின்பற்றினாங்களோ, அவங்களுக்காக தேவன் செய்கிற மகத்தான காரியம். ஒரு மனுஷனுடைய சொல்லை கேட்டு வானத்துல ஒரு பெரிய மாற்றத்தையே தேவன் உண்டாக்குகிறார். அவர் சொன்னாரு, நான் என் ஜனத்துக்கு நான் பயங்கரமான காரியங்கள் என்ன பண்ணுவேன், நான் செய்வேன் அப்படின்னு சொன்ன வார்த்தை அப்படி நிறைவேற்றிட்டே வரார். நீங்க மல்கியா வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் செய்கிற அற்புதங்கள் பயங்கரமானது. அல்லேலூயா. ஒன்று கூட சாதாரணமானதே கிடையாது. தேவன் செய்கிற மகத்தான காரியங்கள். வாசிங்க நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 5:20. வானத்தில் இருந்து, தயவு செய்து நான் சொன்ன வசனங்களை வீட்டில் போய் பாருங்க, எவ்வளவு உன்னதமான அனுபவங்கள்னு. வாசிங்க. வானத்தில் இருந்து யுத்தம் உண்டாயிற்று, நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களில் இருந்து சிசராவோட யுத்தம் பண்ணின. அல்லேலூயா. வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்றான். யாருக்கு யுத்தம் உண்டாயிருச்சு? கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை காப்பதற்கு வானத்திலிருந்து நட்சத்திரத்தை அனுப்புறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் யுத்தம் செய்ய வேண்டாம், நீங்க சும்மா இருங்க. குதிரை யுத்த நாளுக்கு ஜெயமோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா. நாம ரெடியா இருக்க வேண்டியது நம்முடைய வேலை. உடன்படிக்கையை கை கொள்ளுகிறது தான் என்னுடைய வேலை. அற்புதம் அவர் செய்வார். இங்க அப்படிதான் நடக்குது. இவங்க யுத்தத்துக்கு போகிறாங்க. போனா வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் வந்து எதிராளியில எல்லாரையும் தரைமட்டமா மாத்துது. அடுத்த சொல்றாரு, ஏன் அவர்களை அடித்து கொண்டு போயிட்டு, நல்லா கேட்டுங்க, நதிகள் அடித்து கொண்டு போகிறது. என் ஆத்துமாவே நீ பலவான்களை மிதித்தா. யார் மிதித்தா? கர்த்தர் மிதிச்சாரு. ஆனா நம்முடைய ஆத்துமனு சொல்லுது, பாருங்களேன், அவர் செய்ய நான் என்ன பண்றேன், களி கூறுகிறேன் பாருங்களேன். அல்லேலூயா. அப்பொழுது குதிரைகளின் குளம்புகள் பிளந்து போயின. நல்லா கவனிச்சுக்கோங்க, தேவன் எப்படியெல்லாம் அற்புதங்களை செய்கிறார். சபியுங்கள் சொல்லுகிறார், நிற்க வரவில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பட்சத்தில் நிற்காதனுடைய நிலைமை இது. கர்த்தருடைய பட்சத்தில் நிற்காத ஜனத்தினுடைய நிலைமை இது. பரிதாபமான நிலைமை. ஆனா கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவங்களுக்கு வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் புறப்பட்டு வருகிறது. அல்லேலூயா. நதிகள் புறப்பட்டு வருகிறது. இப்படி தேவனுடைய மகத்துவம் வல்லமையாய் புறப்பட்டு வருகிறது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 9 வாசிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்களும் நானும் இந்த காலை வேளையில கவனிக்க வேண்டிய காரியம், கர்த்தருடைய அற்புதம், கர்த்தருடைய வல்லமை பயங்கரமானது. யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆண்டவரை மாத்திரம் இந்த கடைசி நாட்கள்ல பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பயங்கரமான அற்புதங்களை பார்க்க முடியும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவருடைய வார்த்தை, மனுஷனுடைய வார்த்தை இல்லை. இது கர்த்தருடைய வார்த்தை. எந்த கர்த்தருடைய பிள்ளை தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொள்றாங்களோ, அல்லேலூயா, ஆண்டவரோட கூட யாரெல்லாம் நடக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில எளிதாய் நடக்கக்கூடிய காரியங்கள். அந்த நாட்கள்ல
புதிய ஏற்பாட்டை சொல்லப்பட்டிருக்கிறது, அழிந்து போகிற மோசையினுடைய ஊழியமே இவ்வளவு மகிமையா இருக்குமானால், அல்லேலூயா, ஆவியினாலே நடத்தப்படுகிற ஊழியம் எவ்வளவு மகிமையா இருக்கும். அப்ப கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்களும் நானும் இந்த புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவுடையவர்களாக இருக்கிறோம், ஆவியினாலே நடத்தப்படுகிறோம். அப்ப நம்மை கொண்டு தேவன் இந்த ஊழியத்தை எவ்வளவு மகிமையாய் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா நீங்களும் நானும் குறுகின எண்ணத்தோட வாழ்ந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாம இருந்தா இந்த காரியங்களை பார்க்க முடியாது. யாரெல்லாம் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து அவரையே நோக்கி இருக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில அசாதாரணமான காரியங்கள்லாம் சாதாரணமான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இந்த அம்மா பாடுறாங்க, ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த. இந்த வார்த்தை அவ்வளவு அருமையானது. ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இருதயம் நாடுகிறது. தெபோரால் சொல்றாங்க. அல்லேலூயா. ஜனங்களுக்குள்ளே, சபைக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இருதயம் நாடுகிறது. கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். அல்லேலூயா. ஏன்னா அவங்களை கொண்டுதான் தேவன் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். யாரெல்லாம் ஆண்டவரை தேடுறதுக்கு மனப்பூர்வமா ஒப்பு கொடுக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் தேவன் பயங்கரமான காரியங்களை செய்வார். அப்படியே கண்களை மூடி தேவனுக்கு பார்க்கலாமே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆண்டவர் செய்வேன் அப்படின்னு சொன்னாரு. அது மாத்திரமல்ல, செய்கையை காண்பார்கள். அது மாத்திரமல்ல, நான் செய்கிற காரியம், நான் சொன்ன காரியம், நான் செஞ்ச காரியம் அது பயங்கரமாக இருக்கும். செய்வேன், செய்கையை காண்பார்கள், செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் நம்ம மத்தியில் செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும். நான் செய்வேன், என் ஜனத்துக்காக நான் செய்வேன். யாரெல்லாம் என் உடன்படிக்கைக்கு செவி கொடுக்கிறாங்களோ, யாரெல்லாம் என் உடன்படிக்கையை காத்துக்கொள்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் செய்வேன். அல்லேலூயா. செய்ததை என் பிள்ளைங்க பார்ப்பாங்க. செய்த காரியம் எப்படி இருக்குன்னா அது பயங்கரமா இருக்கும். கிரகிக்கவே முடியாது, கிரகிக்க முடியாத, கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்கிறவர். அல்லேலூயா. அப்படியே முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். திருவிருந்துக்கு நேராய் நம்ம ஆயத்தமாகலாமே. அல்லேலூயா. என் தேவன் அல்லேலூயா எனக்காய் அல்லேலூயா ஓ பெரிய காரியங்களை செய்திருக்கிறாரே. அல்லேலூயா. எல்லாவற்றையும் நமக்காய் செய்திருக்கிறார். எல்லா காரியங்களையும் கர்த்தர் நமக்காய் செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஓ க்ளோரி ஜீசஸ். திருவிருந்தில் பங்கு பெறுகிறவர்கள் ஞானஸ்நானம் எடுத்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் எடுத்த ஒவ்வொருவரும் இந்த திருவிருந்தில் பங்கு பெறலாம். மற்றபடி ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் இந்த பந்தியில பங்கு பெற வேண்டாம்.